இந்த லேயாள் கடந்து வந்த பாதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடினமான ஒரு பாதை. ஃபர்ஸ்ட் வேதம் சொல்லுது, இந்த லேயாளுடைய மனதில் வேதம் சொல்லுகிறது, அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அற்பமாய் எண்ணப்பட்டாள். எப்படி எண்ணப்பட்டாள் அப்படின்னு சொன்னா, மனதளவில் ஒரு சொந்த வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள வேதம் சொல்லுகிறது அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். எவ்வளோ வலி இருக்கும் பாருங்க, எவ்வளோ வலி இருக்கும் பாருங்க. ரொம்ப கொடுமையான ஒரு வலி. இதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குணம் இல்லைன்னா இந்த பாதையை யாராலும் கடக்கவே முடியாது. வெள்ளக்கோயில் பக்கத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கமான எங்களுடைய சொந்த ஒரு பெரியம்மா ஒருத்தங்க இருந்தாங்க. ரொம்ப ஏஜ்டான, இப்போ இறந்துட்டாங்க. அவங்கள உண்மையிலே மறக்கவே முடியாது. அவங்க என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பயர் அப்படின்னு நான் சொல்லலாம். அவங்கள வச்சு ஒரு நிறைய காரியங்களை உண்மையிலே நான் கற்றுக்கொண்டேன். என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய கணவனார் பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்க 2 பேரும் அந்யோன்யமாக நேசமாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்ததும் இல்லாமல், அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணு ஒரு 7 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, திடீர்னு கூட்டிகிட்டு இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், ஏற்கனவே நான் திருமணம் பண்ணிட்டேன், இப்போ அவளால் மாசமாயிட்டா, இனி அவளால் அவளுடைய வீட்டில் இருக்க முடியாது, அதனால நான் கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்தேன், நீ பார்த்துக்கணும் அப்படின்றான். தன்னுடைய சொந்த மனைவி இருக்கும்போது ஒரு பொண்ணை 7 மாத கர்ப்பிணி பெண்ணை கூட்டிகிட்டு வந்தால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம், ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைய அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா எல்லாருமே கைவிட்டாங்க. இந்த அம்மா பெரியம்மா அந்த மகளை அந்த கர்ப்பிணி பெண்ணை பார்த்து அந்த பிள்ளையினுடைய குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ண வச்சு, அந்த பிள்ளைய பெத்தெடுக்க வச்சு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு அந்த குழந்தைய பார்த்து, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளை அந்த கல்யாணம் பண்ணி வந்த மகளுக்கு அந்த 2வது சிஸ்டருக்கு காலில் ஒரு புண்ணு வந்துச்சு. அந்த புண்ணு அழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த லேடிய தன்னுடைய சொந்த சகோதரியை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி பார்த்து அவங்க இறந்தே போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க பெத்து போட்ட அந்த பிள்ளைய தன் பிள்ளையா நினைச்சு வளர்த்து அதற்கு பிறகு இந்த கணவனார் திரும்ப திரும்ப தண்ணி அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணி அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு கடைசியில் இவர் ஸ்ட்ரோக் ஆகி படுக்கை ஆயிட்டாரு. படுக்கையான தன்னுடைய கணவனாரை தன்னுடைய ஃபர்ஸ்ட் எப்படி நேசிச்சாங்களோ அப்படியே அவரை நேசிச்சு பார்த்து எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு கடைசியா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போனாங்க. எப்படி அது முடியுது? அது எப்படி முடியும்? அது ஒரே வீட்டில் 2 பெண்கள் ஒரே வீட்டில் இருக்கிறது அப்படின்றது கூட ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்க முடியாது. அதுவும் ஒரு கணவனாருக்கு 2 ஒய்ஃபு, அந்த 2 ஒய்ஃபும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. அதுவும் அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அதுவும் ஒருத்தி ரொம்ப அழகானவா, இன்னொருத்தி ரொம்ப கூச்ச பார்வை உள்ளவங்க. ஒருத்திய கணவனார் ரொம்ப நேசிக்கிறாரு, இன்னொருத்திய கணவனார் கண்டுக்கவே இல்லை. அப்படின்னு வரும்போது அந்த வீட்டில் எப்படி அந்த மனுஷியால இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஆனா அந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டில் குழந்தைய பெத்தெடுத்து அந்த வீட்டில் ஒரு பெரிய சந்ததியே உண்டு பண்ணவதான் யார் அப்படின்னு சொன்னா இந்த லேயாள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு கொடுக்குற முதல் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த இடத்துல அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ உடனே ஆண்டவருடைய கண்ணு எங்க பார்க்குது அப்படின்னா, நீங்க அற்பமாய் நினைக்கிறதை கர்த்தர் காண்கிறார். நம்ம அற்பமா நினைக்கும் போது நம்ம நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னு தெரியுமா? இப்போ பொதுவாக உங்களுக்கு சொல்றேனே, ஒரு உதாரணத்திற்கு ஒன்று சொல்றேன். உங்களை நீங்க ஒரு சைக்கிள் வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு சைக்கிள் வச்ச உடனே ஒரு பைக் வச்சிருக்கிற ஒருத்தர் உங்களை கேவலமா பார்க்குறாரு. என் கையில் பைக் இருக்குது, உன் கையில் சைக்கிள் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. உடனே ஒரு உலகத்தில் இருக்கிற சாதாரணமான மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அப்படியா நீ என்ன சைக்கிள் இருக்குன்னு நீ என்ன அற்பமாக நினைக்கிறியா, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவங்க யாரோ ஒருத்தர்கிட்ட போய் கடனை வாங்கிட்டு, நீ வச்சிருக்கிறது என்ன, நீ வச்சிருக்கிறது சாதாரணமான பைக் தானே வச்சிருக்கிற, நான் பாரு இப்போ இறக்குறேன் பாரு, என்ன கொண்டு இறக்குறேன் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டை கொண்டு இறக்குறேன் பாரு.
நான் ஒரு பெரிய காஸ்ட்லியான காரை வந்து காஸ்ட்லியான ஒரு பைக்கை கொண்டு வந்து நிறுத்துறேன் பாரு அப்படின்னு நினைச்சு அற்பமாய் யாராவது ஒருத்தர் நினைச்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு முன்னாடி அவங்க அற்பமா நினைக்க கூடாதுன்னு சொல்லி இன்னும் தலை மேல பெரிய பாரத்தை கொண்டு வந்து குவிச்சிடுறோம். பாரத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் நம்புறேன், உங்களை அற்பமா ஜனங்கள் நினைக்கும் போது நீங்க யாரிடத்துல தான் போகணும் அப்படின்னு சொன்னா கர்த்தரிடத்துல தான் போகணும். அற்பமாய் நினைக்கிற உங்களை கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அற்பமாய் நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பா தருவார். ஆனா நீங்களா போய் அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து பெரியவனா காமிக்கணும்னு முயற்சி எடுக்காதீங்க. ஆனா ஆண்டவரே உங்களை கொண்டு போவாரானால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரானால், நான் நம்புறேன் உங்களுக்கு கடனே இல்லாம அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ அற்பமாய் நினைக்கிறத குறித்து நம்ம உடனே ஒரு டிசைட் பண்ணிடக்கூடாது. நான் வந்து முதலிலே 2000 நம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 2001 வருஷம் 2005 2006 2006 வருஷம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கண்ணப்பா நகர்ல வந்து இந்த பாலத்துக்கு மேல பிரியா சவுண்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு சவுண்ட் சர்வீஸ் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு 3 நாள் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு விசேஷித்த கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறோம் அந்த சர்ச்சில். ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் குட்டி இந்த பலிபீட அளவுக்கு தான் இருக்கும் அந்த சர்ச்சு. அதில் சர்ச்சு நடத்தி அப்போ வந்து பாஸ்டர் இயேசுபால் அப்படின்ற நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கிற பாஸ்டர் தான் ஸ்பெஷல் பிரசங்கியாரா 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வர்றாரு. உடனே அவருக்கு சவுண்ட், எனக்கு அன்னைக்கு வரைக்கும் நம்ம சர்ச்சில் வந்து இந்த பிஏ சிஸ்டம் ஸ்பீக்கர் சிஸ்டம் எதுவுமே இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து ஒரு பிஏ சிஸ்டம் ஒரு ஸ்பீக்கர் வாடகைக்கு எடுத்து அந்த மீட்டிங்கில் வைக்கலான்னு சொல்லி இந்த பிரியா சவுண்ட் சர்வீஸ் இடத்துல போனால் அவர் வந்து ரெண்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் 2 பாக்ஸை வச்சு அந்த கன்வென்ஷனை முடித்த உடனே அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பிரதர், இந்த 2 ஸ்பீக்கரையும் ஏதாவது செகண்ட்ஸாக நீங்கள் விற்கிற மாதிரி இருக்கீங்களா? இந்த 2 ஸ்பீக்கருமே எங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொன்னால் அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஐயோ இது ரொம்ப வருஷம் போட்டு அடின்னு அடிச்சாச்சு, இதில் வச்சு நான் நிறைய ஆயிரக்கணக்கான மீட்டிங் நடத்திட்டேன், இது அதனுடைய குவாலிட்டியே குறைஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு இவ்வளோதான் இப்போது வாங்க முடியும், எவ்வளோ சொல்லுங்கன்னு சொன்னேன்னா அவர் ஒரு 2000 ரூபாய்க்கு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன், சரியான ரேட் ஞாபகம் இல்லை, ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு கொடுத்தாரு. ஆனால் இந்த ஸ்பீக்கரை வெளியில் கொண்டு போய் மலையில எல்லாம் வச்சதுனால மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் அப்படியே உறிஞ்சிருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துட்டு சர்ச்சில் இருக்கிற ஒரு கார்பெண்டரை வச்சு ஒரு டொக்கலான் சீட்டு வாங்கி அதுக்கு மேலே புதுசு மாதிரி ஒட்டி அப்படியே பக்காவாக புதுசு மாதிரி என்ன பண்ணேன்னா 2 பக்கம் வச்சோம். 2 பக்கம் வச்சு அப்படியே அதில் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். வந்துட்டு ஸ்பீக்கரை பார்த்துட்டு, என்ன புதுமையாக இருக்கு, வித்தியாசமாக இருக்குது, யாருக்கிட்டையுமே இல்லாத மாடலாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி மாடிஃபைட் பண்ணி வச்சிருக்கிறேன், அழகுபடுத்தி வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே செக் பண்ணலான்னு செக் பண்ணார். உள்ள இருக்கிறது வந்து பழசு, அதனால என்னதான் வெளியில வந்து ரொம்ப பூசி மொழி ரொம்ப வச்சிருந்தாலும் சவுண்டு வரும்போது எப்படி தான் வரும், சவுண்டு வரும்போது ரொம்ப மோசமாக தான் வரும். அதனால பேசின உடனே வந்து அது வந்து அப்படி சவுண்டு போயிடுச்சு. ஐயோ என்ன பிரதர் இவ்வளோ கேவலமாக இருக்குது, இவ்வளோ கேவலமாக இருக்கிற ஸ்பீக்கரை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப வந்து ஒரு குறைவாக அவர் பேசிட்டார். பேசின உடனே எனக்குள்ள ஒரு பெரிய வெறி வருது. என்ன வெறி வருது அப்படின்னா, அடுத்த வாரம் இதே மாதிரி 2 புது ஸ்பீக்கரை வாங்கி 2 பக்கம் வச்சு அவரை வர சொல்லி இப்ப பேசுங்க பிரதர் அப்படின்னு என்ன செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் வேற. இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த நடக்கலை. சரி, நம்ம வந்து மாம்சத்தில் இதை யோசிக்கிறோம், வேண்டாம் அப்படின்னு ரொம்ப நாள் காத்திருக்கிறேன். ரொம்ப நாள் காத்திருந்து ஒரு 9 மாதங்கள் தாண்டுகிறது, கிட்டத்தட்ட ஒரு 1 இயர். அந்த 1 இயருக்குள்ள நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு வாலிப பையன் வந்து ஒரு சவுண்ட் சர்வீஸுக்காக அவன் வந்து ஒரு செட்டு ஸ்பீக்கரை வாங்குறான். அப்போ அந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஸ்பீக்கரு, ஒரு கீழே ஒரு பேஸு, அப்புறம் ஒரு ஆம்பிளிஃபையர், ஒரு மிக்சர், அப்படி ஒரு செட்டாக வாங்குறான். எவ்வளோ ரூபான்னு கேட்டால் அவன் சொல்கிறான், பாஸ் இது 1.25 லட்சம் ரூபாய், ஆனால் எங்களுடைய ஓனர் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டினா தந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னான். ஃபஸ்ட்டு நம்ம சர்ச்சில் அந்த சவுண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த சர்வீஸுக்கு வந்து அந்த ஸ்பீக்கர் சிஸ்டத்தை ஆன் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ அவனுக்குன்னு ஜெபம் பண்ணுறதா நமக்குன்னு ஜெபம் பண்ணுறதானே தெரில. சரி, நல்ல பிள்ளை, ஆண்டவரே இந்த பிள்ளைய ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஒரு பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கையை வச்சு இந்த மாதிரி எங்களுக்கும் ஒன்று தந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி ஒரு 2-3 மாதத்திற்குள்ள அதே கம்பெனியுடைய ஓனர் ஒருத்தரை
பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னொரு பாஸ்டருக்காக ஒரு ஸ்பீக்கர் வாங்குறதுக்காக அந்த கம்பெனிக்கு போறேன். அந்த கம்பெனிக்கு போகும்போது அந்த அவர் என்னை பார்த்துட்டு அவருக்கு என்னமோ தெரியல, நான் பேசின உடனே மனசுக்கு அவர் பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே உங்க சர்ச்சில் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். நான் இந்த மாதிரி சாதாரணமாக 2 ஸ்பீக்கர் தான் வச்சிருக்கிறேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், வாங்கிடுவோம் சீக்கிரமா, உங்கள்கிட்ட கூட நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாம் வாங்க வேணாம், எங்கிட்ட ஒரு செட் இருக்கு, நான் கொடுக்குறேன், நீங்க சர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்தது ஒரு 80,000 ரூபாயினுடைய ஸ்பீக்கரை அவர் அப்படியே கொடுத்துட்டாரு. அப்படியே ஃப்ரீயாவே கொடுத்துட்டாரு. மறக்கவே முடியாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது ஒருத்தர் உங்களை அற்பமா நீங்க நினைக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி நம்ம கடனை வாங்கி அவங்க முன்னாடி நான் பெரிய ஆள்னு காமிக்கிறதுக்காக எந்த முயற்சியையும் மாம்சத்துல நீங்க எடுக்காதீங்க. மாம்சத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு முன்னாடி காமிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க கடன்காரர்களா தான் மாற்றப்படுவீங்க. ஆனா அதற்கு மாறாக இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் அற்பமா நினைக்கிறாங்கன்னா, நான் உனக்கு முன்னாடி குழந்தை பெத்து காமிப்பேன் அப்படின்னு நினைச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் போக முடியாது. நீ ஹாஸ்பிட்டல் போறது தவறுன்னு சொல்லல, அவங்களுக்கு முன்னாடி இப்படி பண்ணணும்னு நினைச்சு நம்ம செய்யக்கூடாது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அற்பமாய் நினைக்கும் போது நம்ம வெயிட் பண்ணணும், நம்ம காத்திருக்கணும். ஏன்னா நீங்க அற்பமாய் உங்களை நினைக்கிறாங்கனாலே நீங்க உடனே எழுதி வச்சுக்குங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்கன்றதுக்கு எந்த சந்தேகமே இல்லை. ஒருத்தங்க நம்மளை அற்பமா நினைக்கிறாங்கன்னா ஆண்டவர் நம்மளை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். நம்மை உயர்த்துவதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற முதல் பாதை என்ன பாதைன்னா, அற்பமாய் நினைக்கிற பாதையத்தான் கர்த்தர் முதல்ல நம்மளை கடக்க பண்றாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்களை நீங்க அற்பமா நினைச்சிட்டாங்கன்னாலே ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ண போறாரு. வேதம் சொல்லுது, தாவீது கூட அத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா தாவீதை மட்டும் அவங்க அப்பா என்னவா பாக்குறாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப அற்பமா பாக்குறாரு. அப்படின்னா அற்பமானா அவனுடைய வயசை வச்சு, அவனுடைய திறமையை வச்சு, அவனுடைய ஹைட்டை வச்சு அவனை ஒரு மாதிரி பார்க்குறாரு. என் பையன், எல்லா பையன் இருக்காங்க, ஆனால் சின்ன பையன் மட்டும் ஒன்றும் ஆகாத பையன், அந்த பையனுக்கு கொஞ்சம் ஆடுகளை கொடுத்துருக்குறான், அவன் மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்க அப்பா அற்பமாக பார்க்குறாரு. ஆனால் அந்த வீட்டில் உயர்வாய் பார்த்தவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. ஆனால் அற்பமாய் பார்க்கப்பட்ட அந்த தாவீதை கர்த்தர் நினைத்து அந்த நாட்டுக்கே கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். அதனால ஆண்டவர் அற்பமாய் நினைக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பிளஸ் பண்ண போறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஃபர்ஸ்ட் தீர்மானம் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்ன அற்பமா நினைக்கிறாங்கன்றதற்காக நான் என்னுடைய மனுஷிக விதமா எந்த முயற்சியை நான் என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க சத்தமா, எல்லாரும் சொல்லுங்க. எடுக்க மாட்டேன், நானே இதை செஞ்சிருவேன், நானே இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிடவே கூடாது. கர்த்தரே செய்வார், ஆண்டவரே அது துவங்குவார், கர்த்தரே ஆரம்பிப்பார், கர்த்தரே நமக்கு கை கொடுப்பார். எந்த இடத்திலே அற்பமாய் நினைக்கப்பட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மை தலையை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு இயேசப்பா, அற்பமாய் நினைக்கிறவர்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அலங்காரத்தை கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை சிலுவையை சுமக்க வச்சுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரை என்ன பண்ணாங்கன்னா அற்பமா நினைச்சாங்க. நீர் தேவகுமாரனானால் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி, சொல்லுங்க, கீழே இறங்கி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கீழே நின்றுட்டு கூப்பிடுறாங்க, ரொம்ப கேவலமா திட்டுறாங்க, காரி துப்புறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா நீங்க இப்போ கேட்டு பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணினாரு? அவருக்கு வல்லமை இருக்குது, அவருக்கு இறங்கி வர முடியும், இறங்கி வந்துட்டு திரும்பி ஏற முடியும். ஆனா அவர் அதை செஞ்சாரா? ஆண்டவர் செஞ்சாரா? கர்த்தர் செய்யவே இல்லை, ஆண்டவர் செய்யவே இல்லை. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு நிமிஷம் இருங்கடா, வரேன் கீழே வந்துட்டு மொத்த பேரையும் துப்பாக்கி வச்சுட்டு சுடுறது மாதிரி மொத்த பேரையும் சுட்டுட்டு, இப்ப தெரியுதா யாருன்னு, போடா மேல. ஏன்னா முதல்ல அவரை ஃபர்ஸ்ட் பிடிக்க வர்றாங்க பாருங்களேன். பிடிக்க வரும்போது வேதம் சொல்லுது, அவரை தொட்ட உடனே அத்தனை பேர் பின்னாடி என்ன பண்ணாங்களாமா? அந்த வல்லமை, ஏன்னா அவர் அந்த வல்லமையோட இருக்கிறாரு, அதனால அவர் அதை தெரியல.
இவங்க எதிர்பாராத விதமா டக்குன்னு தொடுறாங்க, ஆனா விழுந்துட்டாங்க. பின்னாடி எல்லாருமே பின்னாடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவருடைய வல்லமை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அடக்கிக்கிட்டாரு. இல்ல நான் இதுக்கு ஒப்பு கொடுக்க போறேன்னு அடக்கிக்கிட்டாரு. அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. எதற்கு முன்மாதிரின்னா, அவர் அற்பமாய் நினைச்ச ஜனங்களுக்கு முன்னாடி தான் யார் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணலைன்னா விரும்பவே இல்லை. ஆனா அந்த கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும் போது அத்தனை பேரும் என்ன அறிஞ்சு கொண்டாருன்னா, இவர் நேசகுமாரன், இவர் தேவகுமாரன், இவர் ஜனங்களுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தவர். அவருடைய கல்லறை திறந்திருக்கிறதை கண்டு பிரமித்தார்கள். அதனால நீங்க அமைதியா தான் இருப்பீங்க, நீங்க சும்மா தான் இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அழகு தருவார். ஆண்டவர் எந்த காரியம் உங்களுக்கு இல்லைன்னு நினைச்சாங்களோ அந்த காரியத்தை கிருபையாய் தருகிறவர். சோ நம்பர் 1, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஃபர்ஸ்ட் ஜெபிக்க வேண்டியது, முதல்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னை நான் காண்பேன், அற்பமாய் எண்ணப்படுகிற உன்னுடைய பிள்ளையை நான் காண்பேன், அற்பமாய் எண்ணப்படுகிற உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் காண்கிறார், அற்பமாய் நினைக்கப்படுகிற அந்த பிசினஸை கர்த்தர் பார்க்கிறார், அற்பமாய் நினைக்கப்படுகிற உங்களை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தில் அறிஞ்சுக்க வேண்டியது ஒன்று என்னன்னா, என்னை யார அற்பமா நினைச்சாலும் ஆண்டவரே அவங்க என்ன அற்பமா நினைக்கிறாங்கன்றதற்காக நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு நாளும் என்னுடைய பணத்தை செலவு பண்றதோ கடன் வாங்குறதோ என்ன அற்பமா மற்றவங்க நினைக்கும் போது அவங்க முன்னாடி என்ன நினைக்க கூடாதுன்றதுக்காக நான் முயற்சி எடுத்து தோற்று போகாமல் இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. நம்முடைய நேச்சரே ரொம்ப பெரிய நேச்சர். என்ன அப்படின்னு சொன்னா, நமக்காக நம்ம சாப்பிட மாட்டோம், அடுத்தவனுக்காக தான் சாப்பிடுவோம். நமக்காக நம்ம உடுத்த மாட்டோம், அடுத்தவங்களுக்காக தான் நம்ம உடுத்துவோம். நமக்காக நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், அடுத்தவங்களுக்காக தான் எல்லாத்தையும் செய்வோம். அடுத்தவங்களுக்கு செஞ்சு என்ன பண்ண போறோம்? என்ன கிடைக்க போகுது? நான் என்ன சொல்றேன்னா, யாருக்காகவும் செய்யாதீங்க. யாருக்காக செய்யுங்கன்னா, உங்களுக்காக என்ன வேணாலும் நீங்க செஞ்சுக்குங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்க. நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா கூட நம்ம என்ன நமக்கு என்ன தேவையோ அதை ஆர்டர் பண்ண மாட்டேன். எப்பா எனக்கு இன்னைக்கு தயிர் சாதம் தான்ப்பா சாப்பிடணும், தயிர் சாதம் சாப்பிட்ற அளவுக்கு தான்ப்பா வயிறு சரியா இருக்குது, அப்போ நான் என்ன வேணும் சாப்பிடணும், ஒரு தயிர் சாதம் கூடப்பா அப்படின்னு கேட்டு தயிர் சாதம் சாப்பிடணும். ஆனா நமக்கு அந்த இடத்துல வெட்கக்கேடு. இந்த இடத்துல தயிர் சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வேண்டாம். பக்கத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் பிரியாணி சாப்பிட்றாங்க, நம்ம எதுக்கு அந்த பிரியாணியை வாங்கி வச்சுட்டு தின்னவும் முடியாம கொட்டவும் முடியாம பணத்தை கொடுத்து? இது வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னொருத்தருக்காக வாழ்ற வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, நிரந்தரமானது அல்ல. அவங்க என்ன எத்தனை நாள் நம்மளை புகழ்த்த போறாங்கன்னு நினைக்கிறீங்க? சாயம் வெளுத்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படின்னா நம்ம தோல்வி அடைந்தோம்னா என்ன ஆகும்? அதனால எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஞானத்தை விட்டுறாதீங்க. நான் யாருக்காக வாழணும், யாருக்காக உடுத்தணும், யாருக்காக சாப்பிடணும்னா எனக்காக தான் நான் சாப்பிடணும். ஹல்லேலூயா. சண்டே ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆராதனைக்கு போறவங்க கூட நிறைய பேர் எதுக்கு போறாங்க தெரியுமா? இன்னொருத்தர் கேட்டுருவாங்களோன்றதுக்காக போறவங்க இருக்காங்க. நீ சர்ச்சுக்கு போலியா நீ அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு என்னமோ ரொம்ப பின்மாற்றத்தில் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். சரி, இவங்க கேட்குறாங்களே, இவங்க எல்லாம் கேட்பாங்களே, நம்ம சர்ச்சுக்கு போகலன்னா இத்தனை பேர் கேட்பாங்களே, இந்த கேட்கறதுக்காக போய் என்ன பிரயோஜனம்? அந்த 2.5 மணி நேரம் உட்கார்ந்து பிரயோஜனமே இல்லை. ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்கிறாருன்றதுக்காக திருச்சபைக்கு போனா என்ன சத்தியம் நமக்குள்ள போகும்? எப்படி நம்ம ஆராதிக்க முடியும்? ஆராதிக்கவே முடியாது. இன்னொருத்தர் கேட்கறதற்காக அல்ல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். அப்போ எல்லாரும் ஒரு பொருத்தனை எடுக்க போறோம், ஒரு ஜெபம் பண்ண போறோம். இனி என்னுடைய வாழ்க்கையிலே இன்னொருத்தருக்காக அல்ல, இன்னொருத்தருக்காக அல்ல, எனக்காக, எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறதை எனக்காக. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு ஆமேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமேன். இடையில ஒரு நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கார் ஒரு டைம் பஞ்சர் ஆகி நடு ரோட்டில் நின்றுச்சு. அப்போ நடு ரோட்டில் நிற்கும்போது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கார் பஞ்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் உடனே வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்துட்டு இருக்கிற வழியில் அந்த வழியிலே போன ஒருத்தர் நான் நிற்கிறத பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி கார் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு.
உடனே அவர் கேட்டார், கார் பஞ்சர் ஆனா நீங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க பஞ்சர் ஆன உடனே கிளம்பி இருக்கலாம்ல இன்னொரு வண்டியை பிடிச்சிட்டு. மற்றவங்க எல்லாம் பார்த்தா கார் பஞ்சர் ஆனதை குறித்து தப்பா நினைப்பாங்க. தப்பா நினைப்பாங்களா? கார் பஞ்சர் ஆனதுக்கு எதுக்கு தப்பா நினைக்கிறதுக்கு இருக்கு? இல்ல அது ஒரு அசிங்கம். இல்ல அது என்ன அசிங்கம்? இல்ல உங்க கார் பஞ்சர் ஆயிருக்குன்றது ஒரு, அட என் கார் என்ன டயர் மேல பாஸ்ட் பென்ஸ் நான் எழுதி வச்சிருக்குது. இல்ல என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா அவருடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு கார் என்ன ஆகக்கூடாதாமா? என்ன மனசு பாருங்க. அப்போ என்ன என்ன பொதுவா நான் அவரை மட்டும் சொல்லல, எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது. அது என்ன அப்படியெல்லாம் இல்ல பிரதர். முள்ளுன்னு ஒண்ணு குத்தி இருச்சுன்னா, ஆணின்னு ஒண்ணு குத்தி இருச்சுன்னா கண்டிப்பா டயர் என்ன ஆகும்? பஞ்சர் ஆகும். அதுக்கு நான் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இல்ல உங்க கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா யாராவது ஒருத்தர் தப்பா நினைச்சாங்கன்னா, இதுல என்ன பிரதர் தப்பா நினைக்கிறதுக்கு இருக்குது? இல்ல நீங்க ஜெபம் பண்றவர் இல்ல, ஜெபம் பண்றவங்களுக்கு அப்படி, ஏன் ஜெபம் பண்றவங்களுக்கு அப்படி நடக்க கூடாதா? இல்ல கார் பஞ்சர் ஆன உடனே நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி ஒரு அரை மணி நேரம் லேட்டா போறோமா, அதுலயும் ஆண்டவருடைய ஒரு தீர்மானம், ஒரு திட்டம், ஒரு தீர்மானம் இருக்கலாம். அதுக்காக இதெல்லாம் கொண்டு அப்போ என்னன்னா, இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாத்துக்கும் வருத்தப்படுவாங்க. அப்ப யாராவது ஒருத்தர் கார் பஞ்சர் ஆகி நடு ரோட்ல நிக்கிறத பார்த்தா இவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். ரொம்ப ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ அதை விடுங்க, நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கிறீங்க, டீ குடிச்சிட்டு இருக்க இல்லைன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, சாப்பிட்டு இருக்கிற சிலருக்கு அது பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, திடீர்னு நம்முடைய சட்டையிலேயோ துணியிலேயோ என்ன பண்ணிடும்னா, சாப்பிட்டு இருக்கும்போது கொட்டிடும். ஐயோ சிலர் பாருங்க, இந்த சாப்பாடுக்கு நான் பார்த்தேன் ஒருத்தரை ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, ஒருத்தன் சர்வ் பண்ணிட்டு இருந்தான், அவன் வேகமாக ஊற்றிட்டான் போல தெரியுது. ஒரு சாம்பார் சட்டையில் பட்ட உடனே டென்ஷன் ஆகி கத்தி, ஏன்னா உனக்கெல்லாம் கண் இருக்கா இல்லையா, ஆய் போயின்னு கத்தி அங்கே பெரிய பிரச்சனை பண்ணி டென்ஷன் ஆகி, வாங்க பாஸ்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு என்னையும் சாப்பிட விடாம எழுப்பி வந்துட்டாரு. நமக்கு அதெல்லாம் பார்க்க போறதே இல்லை. அன்னைக்கு முழுக்க ஒரு டென்ஷனா இருந்து அவரால் எதுவுமே பண்ண முடியாம ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்போ நமக்கு பல டைம் கொட்டி இருக்குது. நம்ம கொட்டி ஸ்ட்ரைட்டா எங்க போயிடும்னா, பாத்ரூம் போயிட்டு அங்க கை கழுவ வச்சிருக்கிற கொஞ்சம் அந்த சோப்பு இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு சில நேரத்தில் சட்டையெல்லாம் கலட்டி அங்க துவைச்சே போட்டு வந்துருக்கிறோம். சரி என்ன பண்றது, சூழ்நிலை அந்த மாதிரி ஆகி போச்சு. நம்ம இப்ப சட்டையை போட்டு தான் ஆகணும், அழுக்கோட போட முடியாது, கலட்டு போடு கழுவு தேய்ச்சி போட்டு போயிடுறது. அதை பற்றி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வண்டியில போயிட்டு இருக்கும்போது சட்டை பாட்டுக்கு தன்னை போல என்ன பண்ண போகுது, காஞ்சி போயிட போகுது. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. இப்படி எடுக்காம அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து அவன் என்ன ஒரு மாதிரி நினைப்பானோ, இவன் என்ன ஒரு மாதிரி, என்னப்பா இப்ப பிரச்சனை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில தேவையற்ற காரியங்களை நம்மளா இழுத்து போட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்படியே டென்ஷன் ஆகி கத்தரை கத்திட்டு இருக்க கூடாது, ஆண்டவரை திட்டிட்டு இருக்க கூடாது. எனக்கு ஏன் ஆண்டவரே அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே கத்தருடைய பிள்ளைகள், நானா ஆண்டவரே எதற்காகவும் போகவே மாட்டேன். நான் அற்பமாய் நினைக்கப்படும் போது, நான் அற்பமாய் எண்ணப்படும் போது என்னை ஆசீர்வதிக்கிற ஒருவர் என்னோடு கூட அவர் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அதனால இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் பலமாய் பேசுகிறார். நீ அற்பமாய் நினைக்கிறதை கர்த்தர் கண்டுவிட்டார். நீங்கள் மறைவிடத்தில் அற்பமாய் நினைக்கப்படுகிறதை கர்த்தர் கண்டுட்டார். ஒரு அறைக்குள்ள நீங்க அற்பமாய் நினைக்கப்படுகிறத கர்த்தர் பார்க்கிறார். ஒரு வீட்டுக்குள்ள நீங்க அற்பமாய் நினைக்கப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் அற்பமாய் நினைக்கப்பட்ட அந்த லேயாளை கர்த்தர் நினைப்பாரே, ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் நினைப்பார் என்கிறதற்கு எந்த சந்தேகமே இல்லை. கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம், அவன் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பவதியானதை கண்டபோது தன்னுடைய நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆகாரை குறித்து வேதம் சொல்லுது. இந்த ஆகார் யார் அற்பமா நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, எஜமாட்டிய அற்பமா நினைக்கிறாங்க. எஜமாட்டிய அற்பமா நினைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமையான ஒன்று. தான் ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்டு
அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத ஒருத்தருக்கு இப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே அவங்க மற்றவங்களை என்ன பண்றாங்களாமா, அற்பமா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துல இருக்கிற மனுஷன் சொல்லுவான் நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாரு. நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு. நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைகுடமா தான் இருக்கணும். நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் நீங்க அசையக்கூடாது, நீங்க ஆடக்கூடாது. என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் நீங்க அப்படியே ரொம்ப காமா இருக்கணும். நீங்க முன்னாடி இருந்தது மாதிரி தான் இருக்கணும். உங்களுடைய தோற்றங்கள் சில நேரத்தில் மாறலாம். சிலர் வறுமையா இருப்பாங்க. ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாருங்க, வாயெல்லாம் ஒட்டி நெஞ்செல்லாம் தெரிஞ்சு எலும்பு கூட எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் வந்துச்சு, கொஞ்சம் கண்ணமெல்லாம் கொஞ்சம் அழகாகி கொஞ்சம் நல்லாவாங்க. நம்முடைய தோற்றங்களிலே மாற்றம் வரலாம், ஆனா நம்முடைய கேரக்டர்ல மாற்றம் வரக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும், கர்த்தர் உங்களை எவ்வளவு உயர்த்தினாலும் நீங்க இருக்கிறபடியாகவே இருக்கணும். நீங்க இருக்கிறபடியாகவே இருக்கணும். நீங்க எப்பவும் பேசுற மாதிரி தான் பேசணும். உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்மை குறையவே கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற அன்பு குறையவே கூடாது. நீங்க எப்பவும் அப்படி இருங்க. ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுது, இந்த ஆகார் தனக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சுன்ன உடனே, தனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்ன உடனே எல்லாரையும் அவங்க என்ன பார்த்துறாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப அற்பமா நினைச்சாங்க. அது வரைக்கும் இவங்க வேதம் சொல்லுகிறது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயாச்சு, அவ்வளவுதான், குழந்தை பாக்கியம் இனி கிடைக்காதுன்ற அளவுக்கு அவங்க அற்பமா நினைக்கிறாங்க. ஆனா என்னமோ தெரியல, இவங்க அற்பமா நினைச்சதுனாலயோ தெரியல, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி சாராளை கர்த்தர் கடாட்சித்து கர்த்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருந்தார். அதனால கர்த்தர் அற்பமாய் நினைக்கப்படுகிறவர்களுக்கு முன்பாக நம்மை கர்த்தர் பெரிய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய 1வது 2வது. கீலேயாத்தியான யெப்தா பலாத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். அடுத்த வசனம், கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களையும் பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். ஹலோ, யாரு? அப்பொழுது யெப்தா தன் சகோதரனை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் யெப்தாவோடே கூட்டிக் கொண்டு அவனோடே கூட யுத்தத்திற்கு போவார்கள். நீங்க அந்த 1வது வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் நீங்க கண்டிப்பா வாசிக்கணும். 1வது வசனம், கீலேயாத்தான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன், கீலேயாத் அவனை பெற்றான். அப்படின்னா இங்க இருக்கிற இந்த யெப்தா யார் அப்படின்னு சொன்னா, இவன் சரியான ஒரு ஃபேமிலி இதுவா வரல. அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி இப்போ வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும்ல, அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபேமிலி, கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு பின்னணியில பிறந்தவன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அம்மா அப்படி இருந்தாங்க, குடும்பம் அப்படி இருந்துச்சு, வம்சம் அப்படி இருந்துச்சு. அதுக்கு இப்ப பெத்த பிள்ளை என்ன பிரச்சனை? பிள்ளை என்ன பண்ணுவான்? அம்மா அப்படி இருந்ததுக்காக பிள்ளை என்ன பண்ணுவான்? அப்பா அப்படி இருந்ததுக்காக பிள்ளை என்ன பண்ணுவான்? பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா பாக்குறவங்க அத்தனை பேரும் என்ன சொன்னாங்களாமா, உங்க ஃபேமிலி இப்படிப்பட்ட ஃபேமிலி இல்ல, உன் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் இல்ல, நீங்க எப்படி இந்த இடத்துல நிக்கலான்னு சொல்லி அவனை ரொம்ப அற்பமா ட்ரீட் பண்ணாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய யுத்தத்துல இந்த யெப்தாவுக்கு ஆண்டவர் ஒரு தனி இடத்தை கொடுத்து அவனை ஒரு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மாற்றி, அற்பமாய் நினைக்கிற அந்த ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் இந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ கேரக்டர் வைஸ்ல, நம்முடைய ஃபேமிலியினுடைய கேரக்டர் வைஸ்ல கூட நம்மள நிறைய நேரத்தில் அற்பமா நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல தெளிவா சொல்றாரு, நீங்க அற்பமாய் நினைக்கப்படுவது நல்லது. அற்பமாய் நினைக்கப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கண்கள் கிருபையாய், ஆமென், ஆமோதிக்கிறவர்கள் நாங்க நம்புறோம்.
இப்போ அந்த பிள்ளையை அற்பமாய் நினைக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு உயர்வை தருவாராக. அற்பமாய் நினைக்கப்படுகிற அந்த சொந்தங்கள் மத்தியில கர்த்தர் ஒரு உயர்வை தருவாராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பா. இப்ப சொல்லுவோம், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய ஒரு விசை கூட சொல்லுவோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சத்தமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழி. கைகளை மேல தட்டி போது கிருபை தாரும் தேவா. ஸ்தோத்திரம், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தாரும். திரும்ப திரும்ப கேட்போம், போது கிருபை, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நீரும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். வெட்கத்திற்கு பதிலாக தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும். இப்ப சொல்லு, புது கிருபை தாரும் தேவா. இயேசுவே, இப்போ இப்போ இந்த உபவாச ஜெபத்துல ஒரு புது கிருபை, புது கிருபை, புது கிருபை. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய என்னை நடத்தும். ஒரு விசை கூட சொல்லுவோம், புது கிருபை, புது பலனை தாரும் தேவா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், நன்றி அப்பா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், ஓ புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். ஹalleluya, ஹalleluya, ஆமென். சவால்களை சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுப்பதற்கு புதிய கிருபையினால நிரப்புகிறவன். வேதம் சொல்லுகிறது, இந்த லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு, கர்த்தர் கண்டு. உங்க பிள்ளைங்க அற்பமாய் நினைக்கப்படுகிறத கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். ஹalleluya,
ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த லேயாளை குறித்து நிறைய கேரக்டரை நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது இந்த தேவனுடைய மனுஷனாகிய யாக்கோபனுடைய பாசத்தை எப்படியாவது தன் பக்கமா இழுக்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டவங்க யார் அப்படின்னா இந்த லேயாள். அப்படின்னா எப்படியாவது தன்னுடைய கணவனார் தன்னை நேசிக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டவங்க இவங்க. ஆனா இவருடைய நேசம் முழுக்க முழுக்க யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ராகேல்கிட்ட தான் இருந்துச்சு. இவங்க மேல ஒரு பரிதாபம் கூட அவருக்கு வரல. இவங்க கூட ஒரு பாசம் கூட அவருக்கு வரவே இல்லை பெருசா. ஏன்னா அவரையும் நம்ம என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா ரொம்ப தப்புன்னு டக்குன்னு சொல்லிட முடியாது. ஆனா திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அடிச்சாரு திட்டினாரு அப்படின்னு சொல்லப்படலை. ஆனா இந்த மனுஷனுடைய நேசத்தை கையில கொண்டு வருவதற்காக இவங்க நிறைய பிரயாசம் எடுக்கிறாங்க. நீங்க இதுல ஒரு சத்தியத்தை ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். ஒரு மனுஷனுடைய நேசத்தை நம் பக்கமாய் திருப்புவதற்கு என்ன பண்ணியும் ஒருத்தருடைய அன்பை அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம நம்மளால அவங்க அன்பை நம்மளால சுதந்திரிக்க முடியாது. அதனால நேசத்துக்கு பின்னாடி அலைகிற, நேசத்துக்கு பின்னாடி ஓடுகிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பெரிய பாடமா அமையட்டும். அன்பிற்கு பின்னாடி ஓடுறாங்க பாருங்களேன் நிறைய பேர். ஐயோ எவ்வளவு தெரியுமா, நான் கண்களால பார்க்கிறேன், அவ்வளோ வருத்தமா இருக்குது. ஒரு வாலிப பையன் அவ்வளோ நல்ல வாலிப பையன் என்கிட்ட அவ்வளோ அழுறான், கண்ணீர் விட்டு அழுறான். என்ன அழுறான் அப்படின்னு சொன்னா, என் மனைவி என் கூட சேர்த்து வைங்க. அவங்க அப்பாட்ட போய் அழுறான், அவங்க அம்மாட்ட போய் அழுறான், அந்த பொண்ணுடைய காலில் பிடிச்சி கெஞ்சி அழுறான். ஆனா அந்த பொண்ணுடைய மனசு திரும்பவே இல்லை, அவங்க அம்மா அப்பாவுடைய மனசு திரும்பவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணுக்கு இவன் மேல என்ன வரல, அன்பு வரல. நான் அப்பா அவன்கிட்ட சொல்றேன், எப்பா நீ அன்பை காசு கொடுத்து வாங்க முடியாதுப்பா. அன்பை நீ போய் இப்படி கஞ்சுறதுனாலயோ அழுறதுனாலயோ அந்த அன்பு வராது. நீ அன்பை தேடி போகாத. அன்பை நீ தேடி போன அப்படின்னு சொன்னா அது உனக்கு கிடைக்காது. அன்பு அப்படின்றது எப்படி வரும்னா தானா வரணும்ப்பா. அது வரும், அது நம்ம கொண்டு வர முடியாது. ஒரு இடத்துல நம்மளை நேசிக்கிற அன்பு வரலன்னு சொல்லும் போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அதை நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரணும். சில இடத்துல இருந்து நம்மளை நேசிக்கலையா, நேசிக்காத ஒரு இடத்துல நம்ம திரும்ப 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 அதுக்குள்ள விழுறது மாதிரி நம்ம போயிடக்கூடாது. ஒருத்தர் நம்மளை இவ்வளவுதான் நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஆண்டவர் தான் நமக்கு தரணும். கர்த்தரை தவிர வேற யாரு தர முடியும்? இன்னை வாசிக்கிறேன் பாருங்க, ஒரு சில வசனங்களை எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அப்படின்னா தன்னை திருமணம் செய்த, முறைப்படி திருமணம் பண்ணின தன்னுடைய ஒரு கணவனார் தன்னை நேசிக்கணும்னு நினைச்சு இந்த மகள் படுற பிரயாசத்தை பாருங்க. நீங்க வாசிக்க முடியும், வாசிக்கலாமா? நீங்க 29ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ஹலோ, இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைய பெத்தெடுக்கிறது, இந்த பிள்ளைய கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இவங்க என்ன பாடுபட்டாங்கன்னு தெரியல. ஆனா ஆண்டவரே அந்த அனுக்கிரகத்தை கொடுத்தாரு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் குழந்தை வயிற்றுல உண்டாகி அந்த முதல் குழந்தைக்கு அவங்க பேர் வைக்கும் போதே என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போவாவது என் கணவனார் என்ன பண்ணுவாருன்னா, மறுபடியும் அவள் ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினால் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயர் வைத்தாள். அந்த இடத்துல குழந்தைய சுமந்தது யாருக்குன்னா தன்னுடைய கணவனா இருக்கு. அந்த குழந்தைய பெத்தெடுத்தது யாருக்கு அப்படின்னு சொன்னா தன்னுடைய கணவனா இருக்கு. சரி, நமக்கு குழந்தை இல்லாத போதுதான் அவருடைய அட்ராக்ஷன் நமக்கு வரல, அவர் நம்மளை நேசிக்கல. ஆனா இப்ப நமக்கு என்ன வந்துச்சு?
ஒரு பிள்ளை நம்ம பெத்தெடுத்துட்டோம், அவருக்கு பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் ராகேல் தான் ஃபர்ஸ்ட் குழந்தை பெத்தெடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுத்துட்டாரு. இப்போ என்னுடைய கணவனார் என்னை நேசிப்பாருன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு பேர் வச்சா வேதம் சொல்லுது, யாக்கோபனுடைய அன்பு அவங்க பேர்ல என்ன பண்ணல, போகவே இல்லை. நெக்ஸ்ட் அடுத்து இந்த அன்பிற்காக அவங்க நீங்க 32வது வசனத்தை வாசிக்கலாம், 33வது வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதையும் கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 34வது வசனம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியினால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். அப்போ ஃபர்ஸ்ட் பிள்ளையை பெத்தெடுக்கும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இனியாவது அவர் என்ன பண்ணுவாரு, நேசிப்பார். இல்ல. சோ 2வது பிள்ளையை பெத்தெடுக்கும் போது கூட சரி இனியாவது அவருடைய பாசம் எனக்கு வரும். இல்ல. இப்போ 3வது பிள்ளையை பெத்தெடுக்கும் போது 3 ஆம்பளை பிள்ளைகளை பெத்தெடுத்துட்டேன், 3 ஆம்பளை பிள்ளைகளை ஏசப்பா எனக்கு தந்துட்டாரு, இப்ப நான் என்ன பேர் வைக்கிறேன்னா, இப்ப கண்டிப்பா என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, நேசிப்பார். அப்படின்னா அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்களாமா, லேவின்னு பேர் வச்சார். ஆனாலும் அந்த பாசத்தை அவர்களால என்ன பண்ண முடியல, கொண்டு வரவே முடியல. நீங்க அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம், 35வது வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. நீங்க இன்னொரு வசனத்துக்கு, பிள்ளை பேரு நின்று போயிற்று. நீங்க 30ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்துக்கு வாங்களேன். 17வது வசனத்துக்கு வாங்க. தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது 18வது வசனம். அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டான். 19வது வசனம். அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 6ஆம் குமாரனை பெற்றாள். 20வது வசனம். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரனை பெற்றபடினால் இப்பொழுது அவர் என்னோடே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபிலோன் என்று பெயரிட்டார். அப்போ 1ல 2ல 3ல 4ல 5ல இவங்க பிள்ளை பேர் நின்னதுக்கு பிற்பாடு இவங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைக்காரியே தன்னுடைய மடியில கொடுத்து அவங்க மூலமா சன்னதி வந்ததுக்கு அப்புறம் கூட யாருடைய அன்பை கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னா, யாக்கோபனுடைய அன்பை லேயாளால தனக்கு பக்கமா என்ன பண்ண முடியலன்னா கொண்டு வரவே முடியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு நிறைய டைம் சொல்றாரு, அவரே நம்முடைய நாயகன், அவரே நம்மை நேசிக்கிறவர். நான் நம்புறேன் இந்த உலகத்துல எல்லாருக்கும் அன்பு வேணும். இந்த உலகத்திற்கு அன்பிற்காக தான் இந்த மனிதர்கள் இயங்குகிறார்கள், ஓடுகிறார்கள், தேடுகிறார்கள். அன்பில்லாத மனிதன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஒன்று மட்டும் நீங்க நினைச்சுக்குங்க, ஒரு இடத்துல இன்னைக்கு ஒரு இடத்துல போறீங்க, அந்த இடத்துல அன்பு நமக்கு தூரமாக படுதுன்னு நினைக்கும் போது அந்த அன்பு எனக்கு வேணும்னு நினைச்சு நம்ம எடுக்கிற பிரயாசம் கண்டிப்பாக என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா முழு திருப்தியை நமக்கு கொண்டு வராது. அந்த டைமிங்க்கு அவங்க நம்ம கொடுத்த பொருளுக்காக நம்ம செலவு பண்ணின நேரத்திற்காக வேணும்னா நான் உன்னை நேசிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமே தவிர ஒரு உண்மையான அன்பு நம்ம சொல்லியோ நம்ம செஞ்சோ வரப்போதில்லை. எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா தானா வரணும். தானாய் வராத அன்பிற்கு பின்னாடி நீங்க எவ்வளவுதான் அலைஞ்சாலும் நான் நம்புறேன் அது வீணாத்தான் போகுமே தவிர அது ஒரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது.
இன்றைக்கு நேசத்திற்காக வருத்தப்படுற எத்தனையோ பேர் இருக்காங்க. என்ன நேசிக்கலையே, என் பிள்ளை என்ன நேசிக்கலையே, என் கணவனார் என்ன நேசிக்கலையே, என் மனைவி என்ன நேசிக்க கூடாதா, இந்த இடத்துல எனக்கு நேசம் வராதா, அதற்காக ரொம்ப வெக்ஸாகி ரொம்ப அழுது கண்ணீர் வடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த லேயாளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சாட்சியா நிறுத்தி சொல்றாரு, நீ எதுக்கு பின்னாடி ஓடாதீங்கன்னா, அன்பிற்கு பின்பாக நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, நேசத்திற்கு பின்பாக இந்த உலகத்திற்கு நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய அன்பும் எனக்கு, நான் அதுக்கு பின்னாடி ஓட மாட்டேன். ஆனா நான் ஒன்று அறிவேன், என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், எந்த வரைமுறையும் இல்லாமல் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், நான் எதையும் கொடுக்காமல் நேசிக்கிற ஒருவர் எனக்கு இருக்கிறார். அவர் என்னை நேசித்தது ஒரு நாள் அல்ல, நான் அவருக்கு விரோதமாய் தவறு செய்தோம். அவர் என் மேல் வைத்திருக்கிற பாசம் ரொம்ப பெரியது. அவருடைய அன்பினால் நான் திருப்தியாவேன், அவருடைய நேசத்தால் நான் திருப்தியாவேன். அவர் எனக்கு நல்லவராயிருக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க உன்னத பாட்டுல சூலைமித்தியாள் அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும். இந்த சூலைமித்தியாள் யார் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு ஆட்டு இடையன், அப்படின்னா ஒரு ஆடு மேய்க்கிற அந்த குடும்பத்தை சேர்ந்தவளாய் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆடுகளை அவங்க மேய்ச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு எஜமானன் வருகிறார், ஒரு பெரிய கோடீஸ்வரன் வருகிறார். வந்த உடனே இந்த பிள்ளைய பார்த்த உடனே அவருக்கு பிடிக்குது. பிடிச்ச உடனே, நீ ஏன் கஷ்டப்படுற, நீ எதுக்கு இந்த வெயில்ல கஷ்டப்படுற, நீ என்னுடைய ராஜா அரண்மனையில வந்தா உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லி அந்த பிள்ளையை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த சூலமித்தியாவை எடுத்துட்டு தன்னுடைய அரண்மனையில வைக்கிறாரு. அரண்மனையில எல்லாமே அவங்களுக்கு இருக்குது, அரண்மனையில இல்லாதது ஒன்றும் இல்லை. ஆனா அரண்மனையில உட்கார்ந்து அந்த சூலமித்தியால் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய நேசத்தால் நான் சோகமானேன், எப்ப என்னுடைய எஜமானன் வருவார், எப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தா கூட நான் அவரை நேசிக்கிறதுனால அது எனக்கு என்னவா தெரியல, கஷ்டமா தெரியல. ஆனா தன்னையே நேசிக்காத ஒருத்தரை கூட்டிட்டு போய் மாளிகையில வச்சதுக்கு அப்புறம் கூட, என்ன கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுடைய உண்மையான அன்பை அந்த ராஜாவால என்ன பண்ண முடியல, வாங்கவே முடியல. இன்னைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு, அன்பிற்காக நீங்க எவ்வளவுதான் செலவு பண்ணுவீங்க, அன்பிற்காக நீங்க எவ்வளவுதான் ஓடுவீங்க, நீங்க அன்பு வேணும் வேணும் வேணும்னு நினைச்சிட்டு எவ்வளவுதான் கண்ணீர் வடிக்க வைப்பீங்க. நான் இன்னும் என்ன செய்யறது, நான் இன்னும் என்ன கொடுக்கறது, என்னை நேசிக்கிறதுக்கு என்ன கொடுக்கறது, நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்ன, நீங்க ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நீங்க செய்யறது அதுக்காக செய்யாதீங்க, உங்களுடைய கடமைகளை செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு நாள் அன்பு என்கிற ஒன்று உங்களுக்கு வேண்டுமே ஆனால், கர்த்தரே உங்களை நேசிக்கிறதுனான ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். அதற்கு மாறாக இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு நிரந்தரமானது அல்ல. நம்மை ஆற்றுவதும் தேற்றுவதும், நம்மை நடத்துவதும், நம்மை பலப்படுத்துவதும், நம்மேல அன்பு செலுத்துகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாது, அவருடைய அன்பு விலகாது, அவருடைய அன்பு ஒரு நாளும் குறையாது. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் நம்மை காயப்படுத்தாத அன்பு. ஹல்லேலூயா. சோ மனுஷனுக்கு பின்னாடி அன்பிற்காக போகிறத விட நம்ம யாருக்கு பின்னாடி போலான்னா, கர்த்தருக்கு பின்னாடி. சில வயதான அம்மாங்க பாருங்க, பிள்ளைகள் தன்னை நேசிக்கணும்னு நினைச்சிட்டு எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறார்கள். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க அம்மா, தப்பு இல்லை. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்தில் பிள்ளைங்க என்ன நேசிக்கணுன்றதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைங்க உங்களை நேசிக்கணுன்றதுக்காக நீங்க அதுக்காக உங்களுடைய நாட்களை ஃபுல்லா செலவு பண்ணி அன்பிற்கு பின்னாடி நீங்க போகாதீங்க. அன்பிற்கு பின்னாடி எவ்வளவு தூரம் போனாலும் சில அன்பு நம்மளை எட்டி உதைச்சிட்டு தான் இருக்கும். சில வாலிப தம்பிகளை தங்கச்சிகளை பாருங்க, சில நேரத்தில் இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா நேசிச்சிருப்பாங்க. இப்போ திடீரென்று அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தர் மேல அன்பு வந்திருக்கும், அந்த பையனுக்கு இன்னொருத்தர் மேல அன்பு வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல தடுமாறுவாங்க பாருங்க, அவங்களால விட்டு கொடுக்கவே முடியாது. ஐயோ, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனையோ பேர் மன அழுத்தத்துக்குள்ள போய் எத்தனையோ பேர் சூசைட் வரைக்கும் போயிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல அவ என்ன நேசிச்சே ஆகணும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள ஒருவேளை சுருண்டு கிடக்கலாம்,
இன்னொருத்தருடைய அன்பு கிடைக்காததுனால என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். எனக்கு நீ வேலை இல்லை, நான் இனி சாதிக்க மாட்டேன், நான் இனி முடிஞ்சிட்டேன், இவளே இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு, இவனே இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு, இந்த அன்பில்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு முடிவிற்கு யாரோ ஒருவர் வந்திருக்கலாம். அன்பை தேடி தேடி போய் அது உங்களை ரிஜெக்ட் பண்றதுனால நொடிஞ்சு போய் எப்படியாவது நான் இந்த நேசிக்கிறத நிரூபிச்சிடணும், நான் இவ்வளவு அன்பு செலுத்துறேன்ற நிரூபிச்சிடணும்னு நீங்க ஓடிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க அந்த ஒரு அன்பிற்காக நீங்க ஓடாதீங்க, அந்த ஒரு அன்பை தேடி தேடி உங்க வாழ்நாட்களை நீங்க வீணடிக்காதீங்க. கர்த்தர் லட்சக்கணக்கான பேர் உங்களை நேசிக்கிற அளவிற்கு உங்களை ஒரு தலைமைத்துவத்துக்குள்ள கொண்டு வருவார். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்ததற்கு பிறகு அன்பு உங்களை தேடி வரும். ஒரு நாள் உங்களுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். ஒரு நாள் கர்த்தர் புரிந்து கொள்ள வைப்பார். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட தட்டி ஏசப்பா, ஏசப்பா, உங்க அன்பு நிரந்தரமானது, உங்க அன்பு உண்மையானது. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்னு கிடைக்கலையா, ஒன்ன கேட்டு நோன்னு வருதா, ஒரு நல்ல மனசு, என்ன மனசு வேணும் அப்படின்னு சொன்னா, அதை வேண்டான்னு விட்டுறக்கூடிய ஒரு மனசை நமக்கு தரணும். அதை விட பெஸ்டா ஆண்டவர் எனக்கு தருவார்ன்ற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வேண்டும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? வேதத்துல நிறைய கெட்ட ஸ்திரீகளில் ஒரு மோசமான ஒரு பேரை வாங்கினவங்க யார் அப்படின்னா ஏசபேல். ஏசபேலுடைய கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். ஆனா இந்த ஏசபேல் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவனுடைய கணவனார் வந்து ஒரு நாள் வீட்டுக்குள்ள வரும்போது ரொம்ப சோகமா இருக்கிறாங்க, ரொம்ப சோகமா இருக்க. உடனே இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் நீ எதுக்கு நீ சோகமா இருக்க? கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நான் வந்து நம்முடைய தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது, அந்த திராட்சை தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்குது, அந்த திராட்சை தோட்டத்தினுடைய ஓனர்கிட்ட போய் இந்த சொத்தை எனக்கு வித்திருப்பான்னு நான் கேட்கிறேன். அவர் என்ன பண்ணல, தரமாட்டேன், இது யாருடையது, என்னோடதுன்னு சொன்னா பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது காலாகாலமா எங்களுடைய முன்னோர்களிடத்திலிருந்து வந்தது, அதனால நான் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. இந்த மனுஷன் எத்தனை கோடி கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாரு. இவருக்கு இப்ப தேவை என் பக்கத்துல இருக்கிற திராட்சை தோட்டம், இந்த திராட்சை தோட்டம் எனக்கு வேணும், அவசியமா இருக்கு, உனக்கு எத்தனை கோடி வேணும், பிளாங்க் செக் கொடு அப்படின்னா செக்கை கொடுத்துரு, நீ எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் சொல்ற ரீசன் வந்து கரெக்டா இருக்குது. ஒருவேளை நான் என்ன சொல்றேன்னா, ஞானமாய் ஓரளவு வித்தியாசமா இருக்கிறவங்களா இருந்தா சரி, இப்போ வந்து இது வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உனக்கு 50 லட்சமே தர்றேன், ஆனா எனக்கு அது என்னவா இருக்குது, ரொம்ப தேவையா இருக்குது. ஒரு சரி ஒரு கரெக்டா ஒண்ணுன்னா நான் என்ன நம்புறேன்னா, அவ்வளவு 10 லட்சம் இது கொடுக்குற இடத்துல 50 லட்சம் வரைக்கும் நமக்கு ஆஃபர் இருக்கா, அவ்வளவுதான், இதை தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கலாம். இது ஒரு வளர்ச்சி, இது ஒரு வித்தியாசமான இதுன்னு சொல்லுங்களேன். ஆனா இவர் சொல்ற ரீசன் கரெக்டா இருக்குது. நான் கொடுத்துருப்பேன், ஆனா எங்க அம்மா அப்பா எங்களுடைய குடும்பத்தினுடைய சொத்து, நான் இதை கொடுக்கறதுக்கு விரும்பல. ஒரு சென்டிமெண்டா அவர் வச்சிருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அதை நம்ம ஒன்றும் பெருசா போகுது. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, இவன் தரமாட்டான்னு சொன்ன உடனே என்ன நம்ம இவ்வளவு மதிப்பா இருக்கிறோம், ராஜாவா இருக்கிறோம்,
இவன் என்ன இந்த சொத்தை தரமாட்டான்னு சொல்லி சோகமா வீட்டுக்கு வரும்போது இந்த மனைவி பார்க்கிறா. பார்த்த உடனே ஏப்பா நீ இப்படி இருக்கிற, நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை இதுல வாசிக்க முடியும். ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டின் அடுத்து இருக்கிறபடினால் அதை கீரை கொலை ஆக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாப்பை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். அடுத்து, இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று யெஸ்ரேலானாகிய நாபோத் தன்னோட சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்குள் வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். பாருங்க ஒருத்தர் எப்படி இருக்காரு பாருங்க, ஒரு ஜென்ஸ். அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடி உம்முடைய மனம் சலிப்பா இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் இஸ்ரேலாகிய நாபோத்தோட பேசி அவன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலை கிரயமாக கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேற திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். அப்பொழுதுதான் மனைவியாகிய யேசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீர் எழுந்திருந்து போஜனம் பண்ணி மகிழ்ச்சியாயிருக்கும், இஸ்ரவேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். ஹலோ, இப்போ நல்லா கவனிச்சுங்க. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, என்னுடையதை நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இது ரொம்ப அவசியமான செய்தி. இது நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நிறைய நேரத்தில் சில டைம் கற்றுக் கொடுக்கணும். இது ரொம்ப மோசமான ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். நமக்கு சில காரியங்கள் நமக்கு பிடிக்கும், அது எதுவா இருக்கலாம். இப்ப பாருங்களேன், அம்மாங்களுக்கு சிஸ்டர்ஸுக்கு சொல்றேன், நீங்க சாரி கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாரி கடைக்கு போயிட்டீங்க, ஏற்கனவே அவர் வந்து ஒரு 40 சாரி எடுத்து போட்டாரு, உங்களுக்கு அந்த சாரியில எதுவுமே பிடிக்கல. ஆனா திடீர்னு ஒருத்தங்க வர்றாங்க, வந்த உடனே அவங்களுடைய கண்ணுக்கு ஒரு நல்ல சாரி படுத்து தூக்கி கையில வச்சுட்டாங்க. வச்ச உடனே உங்க மனசு இந்த எல்லா சாரியை காட்டிலும் எதன் மேல போகும் சொல்லுங்களேன்? அந்த சாரி மேல போகும். உங்க மனசு என்ன சொல்லும் தெரியுமா? இவங்க வச்சுட்டு போனா நல்லா இருக்கும், வச்சுட்டு போனா அந்த சாரியை நம்ம எடுத்துடலாமே அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, தோணுதுன்றதோட விட்டா பரவாயில்ல. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏசப்பா, இந்த லேடியினுடைய கையில எனக்கு பிடிச்ச, எனக்கு செட் ஆகிற இந்த மஞ்சள் கலரை அவங்க கையில சிக்கிருச்சு, எப்படியாவது அவ பிடிக்காம என்ன பண்ணிட்டு போகணும், வச்சுட்டு போகணும் அப்படின்னு. சரி, ஜெபம் பண்ணா கூட பரவாயில்ல, கத்திர இடத்துல தானே கேட்குறாங்க அப்படின்னு விட்டுறலாம். ஆனா அதுக்காக குகர்க்கமா போலாமா, தப்பா போலாமா? அவங்கள்ட்ட போய் இந்த சாரியில ஓட்டை இருக்கு பாத்தீங்களா இல்லைன்னு அப்படி நமக்கு அது பண்ண முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கிற எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண முடியாது. ஓகே, ரைட், ஓகே, அதை அவங்க எடுத்துட்டாங்க, அதோட முடிஞ்சிச்சு. சரி, நீ வச்சுக்கோப்பா, அது உனக்கு தான், கத்தர் உனக்கு கொடுத்துருக்காரு, நீ வச்சுக்கோ, எனக்கு வேற கிடைக்கும், ஒன்றும் இல்லைன்னா 1000 கத்தர் கொடுப்பார் அப்படின்ற மனநிலைமை உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப அவசியமானது. சிலர் வந்து ரொம்ப இதுல வந்து வெறும் இந்த சாரி பேண்ட்ல கூட பரவாயில்ல, இந்த சொத்து விஷயத்துல பாருங்க, நிறைய பேர் இதுல மாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஏதாவது அவங்களுக்கு ஒரு லேண்டு பிடிக்குமா, பிடிச்ச உடனே எப்படியாவது அதை வந்து எப்படியாவது வாங்கணும் அப்படின்றத அவங்களுக்கு மனசை விட்டு மாறவே மாறாது. அதுல வந்து ஒரு பெரிய கற்பனை வளர்த்துருப்பாங்க, அதுல ஒரு ரொம்ப ஆசையை வளர்த்துட்டுப்பாங்க, அதை அடைவதற்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பாருங்க, இவன் ராஜா, இவருடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் ஒழுங்கா சாப்பிடுங்க, நான் உனக்கு என்ன பண்ணி தந்துடுறேன். அடுத்த நாள் காலையில ஆள் விட்டு அவனை அடிச்சு கொன்னுட்டு பத்திரத்துல சைன் போட்டு, போயா, உனக்கு என்ன அந்த திராட்சை தோட்டம் தானே வேணும், எழுதிட்டேன், உன் பேர்ல எழுதிருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த மனுஷனுடைய ரத்தத்தை இப்படி சிந்தின இல்ல, ஒரு நாள் உன்னுடைய ரத்தத்தை இதே தெருவில் இருக்கிற நாய்களும் ரத்தத்தை நக்கியும். அவளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த சாபம் வந்து பெரிய சாபமா மாறும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா,
சில காரியங்கள் நமக்கு கிடைக்காதத, சில காரியங்கள் நமக்கு கர்த்தரே தர சிலதை மறுத்ததை அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சொல்லுங்க, அதை விட பெஸ்டான அது கிடைக்கணுன்றதற்காக நம்ம யாருமே குறுக்கு வழியை என்ன பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம். நீங்க என்ன காரியத்தை அப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு பிஸ்னஸா இருக்கலாம், அது ஒரு வேலையா இருக்கலாம், அது ஒரு பொண்ணுக்கான ஒரு பையனா இருக்கலாம், இல்லை ஒரு பொண்ணா இருக்கலாம், ஏதா ஒன்னா இருக்கலாம். வேண்டான்னு சொல்றாங்களா, தரமாட்டேன்னு சொல்றாங்களா, ஆகாதுன்னு சொல்றாங்களா? நமக்கு ஒரு நல்ல மனசு வேணும். என்ன மனசு வேணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு தரலேன்னு ஒன்ன சொல்லும் போது அதை விடுறதுக்குரிய மனசை நமக்கு ஆண்டவர், சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க. ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு கூட சொல்லுங்க, தராத ஒண்ண, அவங்க விருப்பப்பட்டு தராத ஒண்ண, நம்ம நேசித்தும் கிடைக்காத ஒண்ண, அதை கிடைச்சுத்தான் ஆவேன், வாங்கித்தான் ஆவேன், அதுக்கு என்ன வழிய வேணாலும் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? உங்க இஷ்டத்தோட சம்மதத்தோட கொடுத்தா கொடுங்க சார், உங்களுக்கு திருப்தியா கொடுத்தா கொடுங்க சார். ஆனா நான் வஞ்சிச்சோ, ஆள் வச்சு பேசியோ, இல்ல வேற விதமாவோ, இல்ல இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதை மட்டும் நீங்க விட்டு கொடுங்க, அதை மட்டும் நீங்க விட்டு கொடுங்க. அதை விட பல மடங்கு உங்களை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அதை விட பெஸ்ட கர்த்தர் உங்களுக்கு தர்றதுக்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். அது மேல உங்க மனசு போயிச்சா, அது மேல உங்களுடைய விருப்பம் இருக்கா, நீங்க ரொம்ப கற்பனை பண்ணீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, அந்த இடத்துல இருக்கிற கற்பனைய நீங்க எங்க வைங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு இடத்துல வச்சிருங்க, இன்னொரு இடத்துல வளர்த்துங்க. இதுல நிறைய பேர் சிக்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன், நிறைய பேர் சிக்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். சிலருக்கு இருக்கு பாருங்க, அடம் பிடிப்பாங்க பாருங்க, அவ்வளவு அடம் பிடிப்பாங்க, இது எனக்கு வேணவே வேணும், இது எனக்கு வேணவே வேணும். உங்க பிள்ளைகளுக்கு எப்போ உங்களுக்கு கொடுக்கலான்னு தோணும், எப்போ கொடுக்க வேண்டான்னு தோணும்னா, ரொம்ப அடம் பிடிச்சா நமக்கு என்ன தோணும்? எனக்கு கொடுக்க வேண்டாம், ரொம்ப எதுக்கு இது அடம் பிடிக்கிற, எதுக்கு இது வேணும்னு சொல்ற, அப்ப நீ இதுக்கு அடிமையா? வேண்டாம், உனக்கு தரமாட்டேன். நீங்க காமனா கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலான்னு பரவாயில்ல, இது இல்லைன்னா இன்னொன்னு சொல்லுங்க எல்லாரும். நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இது வெங்கல பாத்திரத்துக்கு சண்டை போடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு அது வேணும், எனக்கு அது அம்மா யூஸ் பண்ணது, எங்க அப்பா யூஸ் பண்ணது, நான் அதை விட்டு தர மாட்டேன். இல்ல, அதை எதுக்கு நீ ஆசைப்படுற, அது நாங்க புழங்கிட்டு இருக்கிறோம், உனக்கு இது பதிலா இதை தர்றோம், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அது எனக்கு வேண்டாம். இல்ல, அதை விட இது ரொம்ப காஸ்ட்லியானது, அதை விட இது மதிப்பு அதிகமா இருக்குது, இதை வச்சுக்கோ, எனக்கு அதுதான் வேணும். ஏன் அப்படின்னா, அதை என் மனசுல நான் கற்பனை வளர்த்துட்டேன், அது எங்க அம்மாவோடது, அது எங்க அப்பாவோடது, அதைத்தான் நான் ரொம்ப நினைச்சிட்டேன், நான் எப்படி விட்டு தருவேன்? இல்லை 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 இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சிலது நமக்கு கிடைக்கலன்னும் போது அதை மனசார விட்டுட்டு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதுல சந்தோஷப்படுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? கேட்கல? ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரிடத்துல. உண்மைதான், உண்மைதான். என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? உண்மைதான். கிடைச்சா நல்லதா இருக்கும், கிடைக்கல என்ன பண்றது? அதுக்காக என் வாழ்க்கையை முடிச்சிட முடியுமா? அதுக்காக அது பின்னாடியே ஓட முடியுமா? கர்த்தர் எனக்கு அதை விட இன்னொன்றை கர்த்தர் வெற்றியாய் வாய்க்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, இந்த கேரக்டர் எனக்கும் வேணும், என்னுடைய பிள்ளைகளுக்கும் வேணும். சொல்லுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, சத்தமா இது கேளுங்க ஆண்டவரிடத்தில். Thank you Jesus. ஆண்டவரே, அன்பானாலும் பொருளானாலும் என்னவா இருந்தாலும்
தேங்க்யூ ஜீசஸ். இன்னொருத்தர் தராதத, இன்னொரு இடத்துல இருந்து எனக்கு கிடைக்காதத, அத குறுக்கு வழியா, இல்லைன்னா அது தப்பான வழியாய், இல்லைன்னா அதை மிரட்டி, இல்லைன்னா அதை சபிச்சு, இந்த மாதிரி வாங்குற எண்ணங்கள் எனக்குள்ள வரவே கூடாது. என்னுடைய பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது. நான் அதற்கு பின்னாடி போகாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் காப்பாற்றிக் கொள்ளுவீராகன்னு சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா சொல்லுங்க, அப்பா கிருபை, கிருபப்பா. இது எப்பவுமே என் ஃபேமிலிக்கு யாருக்குள்ளையும் வந்துடக்கூடாது. என் வம்சத்திற்கே அந்த கேரக்டர் வரக்கூடாது. ராஜா, வேண்டாம் என்று சொல்லுகிற ஒன்றை தூக்கி தள்ளி விட்டுட்டு அடுத்து நீர் கொடுக்க போகிற அந்த பரம வெற்றியை அடைவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவீராகன்னு சொல்லி சத்தமா ஆண்டவரிடத்துல, கர்த்தாவே கிருபை, கிருபப்பா, 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 கிருபப்பா. நன்றி ஆண்டவரே. அந்த விட்டு கொடுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருகிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, சில நேரத்தில் நம்முடைய மனசு அதுலயே ஃபெயிலியர் ஆகும் பாருங்க. அதுலயே முடங்கிடுவாங்க பாருங்க. நிறைய பேர் அதுலயே சிக்கி கிடப்பாங்க. அதுல இருந்து வெளியே அவங்களால வரவே முடியாது. இல்லை, நம்ம எப்பவுமே மாற்றத்திற்கு நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம ரெடியா இருக்கணும், மாற்றத்துக்கு ரெடியா இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு தங்க நகை ஒருத்தர்கிட்ட இருக்குது. அந்த தங்க நகையை அவங்க தொலைச்சிட்டாங்க, இல்லை அப்படின்னு சொன்னா அந்த தங்க நகையை அவங்க வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. எனிவே என்னொன்னு, அது தப்பு தான். அவங்க அந்த பொருள் மேல இச்சையா இருக்கிறது முதல்ல தவறு. ஆனா அவர்களுக்கு இப்ப அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம, ஆனா அதற்கு ஏற்ற பணம், அதற்கு ஏற்ற பொருள் அதை திரும்பி தர்றாங்க. புதுசே நீ எடுத்துக்கோ, நீ புதுசே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு கஷ்டம் தான், ஏன்னா நம்ம உண்டாக்குனது, எனக்கு ஆசைப்பட்டது அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணலாம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இது கண்டிப்பா எனக்கு அதுதான் வேணும்னு போராடுறதுல இருக்கிறதா, இல்ல அப்படின்னா அதனுடைய 100% ஒர்த்தான ஒரு பொருள் எனக்கு கிடைக்குது, ஓகே ரைட், அது உனக்கு ஆசை, நீ வச்சுக்கோ, இதை கொடு, இதை வச்சு நான் என்னுடைய காரியத்தை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறது கர்த்தருடைய சித்தமா அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்த அளவில் ஏசேக்க விட்டு கொடுத்தாங்க, சித்தனாவே விட்டு கொடுத்தாங்க. ஆனா ரகபோத்துன்ற ஒன்றுல கர்த்தருடைய பிள்ளை கிருபையாய் திருப்தி ஆனாங்களா இல்லையா? திருப்தி ஆனாங்களா இல்லையா? இந்த மனப்பக்குவத்தை நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையாய் தருவாராக. சோ இந்த லேயாளை குறித்து வேதம் சொல்லுது. இந்த லேயாள் தன்னுடைய கணவனார் தன்னை நேசிக்கணும்னு நினைச்சு ஒவ்வொரு டைமும் குழந்தைய பெத்தெடுத்தா நேசிப்பாரு, குழந்தைய பெத்தெடுத்தா நேசிப்பாரு, குழந்தைய பெத்தெடுத்தா நேசிப்பாருன்னு சொல்லி 6 பிள்ளைகளை பெத்தெடுக்கிற வரைக்கும் வேதம் சொல்லுது. இப்போவாது என்ன நேசிப்பாருன்னு சொல்லி பின்னாடியே போனாலும் அந்த மனுஷனுடைய அன்பு கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் மட்டும் இந்த லேயாளை என்ன பண்ணார்னா கர்த்தர் கனம் பண்ணினார், கர்த்தர் கனம் பண்ணினார். அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். லேயாளுக்கு பார்த்தீங்க, இப்போ நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம், ஆமேன், நீங்க அதுக்கு ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 16, 17 வாசிக்கலாமா? ஓகே, 17 வாசிங்க. 17 வாசிக்கலாம். ஆமென். இன்னும் நீங்க 30ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 30ஆம் அதிகாரம் 14வது வசனம், கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலிருந்து போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு தன் தாயாகிய லேயாளிடத்திலே கொடுத்தான். அப்பொழுது ராகேல்
லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனியினால் எனக்கு நீ கொஞ்சம் நல்ல கவனிங்க. இதை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த லேயாள் தன்னுடைய கணவனார் தனக்கு வேணும்னு சொல்லி இங்க ஒரு டாக்டிக்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க, ஒன்ன பயன்படுத்துறாங்க. அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒண்ணு. இதனாலாவது என்னுடைய கணவனார் என்ன நேசிப்பாரான்னு சொல்லி அந்த ட்ரிக்கையும் ஃபாலோ பண்றாங்க. அப்படின்னா இந்த லேயாள் தன்னுடைய கணவனார் தன்னை நேசிக்கணும்னு சொல்லி என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களோ அத்தனை ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணாங்க. ஆனா எதுலையுமே யாக்கோபனுடைய மனசு, யாக்கோபனுடைய பாசம் லேயாள் பேர்ல என்ன பண்ணவே இல்லை, திரும்பவே இல்லை. ஆனா நான் நம்புறேன், அமைதியா நம்ம பாட்டுக்கு இருந்திருந்தாலே கண்டிப்பா அந்த அன்புக்கு நம்ம பாத்திரவான்களாய் மாறி இருப்போம். அல்லேலூயா. ஆனா இன்னொரு வசனத்தை வாசிங்க. 49ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 49:31 வாசிக்கலாம். அங்கே ஆபிரகாமையும் அவன் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவன் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். ஹலோ ஹலோ கவனிங்க. இப்போ இந்த ஆதியாகமத்துல இவங்க வம்சத்திற்கென்று ஒரு கல்லறை இருக்குது. வம்சத்திற்கென்று ஒரு கல்லறை இருக்கு, மக்பேலா குகை. இது ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் வாங்குவார் பாருங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அடக்கம் பண்ணப்படுறது யார் அப்படின்னா, ஆபிரகாமும் அவருடைய மனைவியாகிய சாராலும் அந்த கல்லறைக்குள்ள இருக்காங்க. அதற்கு பிறகு ஈசாக்கும் மனைவியாகிய ரெபேக்காளையும் அங்கே அடக்கம் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு அங்கே லேயாளையும். அப்போ வம்சாவளியில கணவன் மனைவி அப்படின்ற இடத்துல ஆண்டவர் யாரை தான் வச்சிருந்தாரு சொல்லுங்க? யாரை தான் வச்சிருந்தாரு? இப்போ விரும்பி அக்கா இருக்கும்போது தங்கச்சியே ரொம்ப நேசம் பிடிச்சு இந்த ராகேல ரொம்ப நேசிப்பார்ல. ஆனா வேதம் சொல்லுது, இந்த ராகேலுக்கு இவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆள் கிடையாது. இவங்க ரொம்ப ஆண்டவரோட நெருக்கமான ஆள் கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா வீட்டை விட்டு வரும்போது, தான் கூட வரும்போது அவங்க அப்பாவினுடைய சொரூபத்தை என்ன பண்ணாங்க? திருடிட்டு வந்துட்டாங்க. திருடிட்டு வருகிற சொரூபத்தை எனக்கு வேணும்னு அவங்க அப்பா அவங்கள்ட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, கணவனார் என்ன சொல்றாருன்னா, யாருடைய கூடாரத்துல உங்க சொரூபம் இருக்குதோ அவங்கள நான் என்ன பண்ணிடுவேன், அவங்கள கொன்றுலாம், நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எந்த கூடாரத்துல தேடியும் அவங்க அப்பா சொரூபத்தை கண்டுபிடிக்கல. ஆனா இந்த ராகேல் இருக்காங்கல்ல, ராகேலுடைய கூடாரத்துக்கு உள்ள போகும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கூடையை கவுத்து போட்டு அதுக்கு மேல உட்கார்ந்துருக்கோம்னா, எப்பவுமே அப்பா வந்தா, கணவனார் வந்தா பிள்ளைங்க எந்திரிச்சு நிற்பாங்க மரியாதைக்கு. ஆனா இவன் என்ன பண்ணலன்னா எந்திரிச்சு நிக்கல. ஆனா அங்க ஒரு டயலாக் விடுறா பாருங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனம் இல்ல, அந்த இன்னொரு வசனம், அந்த இடத்துல ரொம்ப அழகா அந்த இடத்துல சொல்லுவாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே இருக்கிற வழிபாடு எனக்கு உண்டா இருக்கிறதுனால என்னுடைய தகப்பனார் வரும்போது நான் என்ன பண்ணல, எந்திரிச்சு நிக்கலன்றாங்க. அப்போ இந்த ரீசன் அப்படின்னா, எது சொன்னாலும் சில நேரத்துல ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ரீசன் சொன்னா யாருமே எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க. இந்த ராகே இந்த இடத்துல எவ்வளவு பெரிய ரீசன் சொல்றாங்க பாருங்க, பொய். ஆனா எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க 31ஆம் அதிகாரம் 35வது வசனம், அவள் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திருக்காததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். அப்படியே அவன் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. இந்த சுரூபத்தை எடுத்து கீழே வச்சு அதுக்கு மேல ஒரு கூடையை கவுத்து மேல உட்கார்ந்துட்டு அவங்க அப்பா வரும்போது ஒரே போடா போட்டுருச்சு. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு இருக்குது, அதனால நான் எந்திரிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவும் சரிம்மா உட்காருமா அப்படின்னு போயிட்டாரு. இது விக்கிரக ஆராதனை வர்றதுக்கு இவங்க காரணமாயிட்டாங்க. அப்புறம் இடையில இவங்க பிரயாணம் பண்ணி வரும்போது வேதம் சொல்லுது, இவங்களுக்கு ரொம்ப வலி அதிகமானதுனால ரொம்ப வருத்தப்பட்டு இடையிலேயே இவங்க என்ன பண்ணாங்கன்னா இறந்து போயிட்டாங்க.
அவங்கள பென்யமீனை பெத்தெடுக்கும் போது, அந்த பிள்ளையை பெத்தெடுக்கும் போது கூட என்ன சொன்னாங்க, பெனானி வேதனையின் மகன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அவங்க அப்பா உடனே யாக்கோபு இல்ல பென்யமீன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர் வைக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த குழந்தை மேல அவளுக்கு கவனமே செலுத்த முடியலையாமா. அந்த குழந்தை பெற்றிருக்கிறத ஆண் பிள்ளை, ஆனா கூட அந்த குழந்தை மேல எந்த கவனமும் செலுத்த முடியாம வேதம் சொல்லுது அவள் அங்கே மரித்து போனாள். என்னதான் ஆண்டவருடைய அந்த கணவனாருடைய அன்பு இன்னொருத்தர் மேல இல்லாததை கூட சேர்த்து கொட்டினாலும் ஆண்டவருடைய அன்புன்ற ஒண்ணு கிடைக்காததுனால அந்த மனுஷியால என்ன பண்ண முடியல அப்படின்னா, லாங்கஸ்டிக்கா கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியலன்னா டிராவல் பண்ணவே முடியல. அதனால உலகத்துல இருக்கிற அன்பு நமக்கு எவ்வளவு வேணாலும் கிடைச்சாலும் யாருடைய அன்பு நம்ம மேல இருக்கணும்னா கர்த்தருடைய அன்பு நமக்கு தேவையானது. கர்த்தருடைய அன்பு நமக்கு முக்கியமானது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்னொருத்தருடைய அன்பை நம்ம பறிச்சு வைக்க முடியாது. இவங்க பறிச்சு வச்சாங்கன்னு நான் சொல்லலை. ஆனா அதே நேரத்தில் இந்த லேயாளுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, அவள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க. ஒன்று கிடைக்கலன்னு சொல்லும்போது, எனக்கு அது வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தும் போது நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா என்னுடைய வாழ்நாள் முழுக்க அதுக்கு பின்னாடியே ஓடி என் வாழ்நாட்களை ஒரு நாள் நான் இழந்து விடாதபடி கர்த்தர் எனக்கு பெரிய கிருபையை தாருங்க. அதுதான் உங்க வாழ்க்கைன்னு இல்லை, கர்த்தர் இன்னொரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. அதுதான் உங்களுக்குடைய பொருள் அல்ல, இன்னொரு பொருளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதுதான் உங்களுடைய எதிர்காலம் அல்ல, கர்த்தர் இன்னொரு எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு கிடைக்காததை விட்டுவிட்டு, நமக்கு கர்த்தர் தராததை விட்டுவிட்டு, நமக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நம்முடைய கண்கள் காணுமானால் நிச்சயமாகவே ஹல்லேலூயா, என்னுடைய ஆண்டவர் என்னை பலுகவும் பெருகவும் பண்ணி சாட்சியாய் நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு இருதய பக்குவத்தை தாரும், எனக்கு ஒரு இருதய பக்குவத்தை தாரும். என்ன பக்குவத்தை தாரும் அப்படின்னு சொன்னா, சிலர் நோ அப்படின்னு சொல்லும் போது, சிலர் பிடிச்சி வச்சுட்டு இது உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது எனக்கு மனசார என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அதுக்காக வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். அதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகாம வெயிட் பண்ணணும். எப்படி வெயிட் பண்ணணும் சொல்லுங்க சத்தமா? பிரதர், உங்க மனைவி காரணமே இல்லாம ஒரு காரியத்திற்காக கோவிச்சுட்டு போறாங்களா, நீங்க வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர், உங்களுடைய கணவனார் காரணமே இல்லாத ஒரு காரியத்திற்காக கோவிச்சுட்டு போறாரா, நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. திரும்ப 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 போய் நீங்க கத்தி அழுது கூப்பாடு போட்டு நீங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயும் சிலருடைய மனசு என்ன பண்ணாது சொல்லுங்க? நான் சொல்றேன், உங்க கண்ணீரை எதுக்கு நீங்க வேஸ்ட் பண்றீங்க? உங்க கண்ணீரை நீங்க எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? உங்களுடைய நேரத்தை நீங்க எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சுட்டு நீங்க அடுத்த வேலையை பாருங்க, நீங்க அடுத்த ஒர்க்க பாருங்க, நீங்க அடுத்த காரியத்தை பாருங்க. எப்படி திரும்பி போச்சோ, எப்படி உங்களை விட்டு திரும்பி போச்சோ, கர்த்தர் அப்படியே திரும்பி கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மேல தப்பு இல்ல, உங்க பிள்ளை மேல தப்பு இல்ல, உங்க பிள்ளை மேல உங்க மேல தப்பு இல்லைன்னா நம்ம என்ன சொல்லணும்? நீங்க அமர்ந்திருந்து நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க, அந்த காரியத்தை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை தவறா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடாதீங்க. இந்த செய்தியை நீங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கவனமா நீங்க எடுக்கணும். அப்படின்னா ஒரு காரியம் எனக்கு கிடைக்கல நோ அப்படின்னு சொல்லும் போது நான் அது ரட்சிப்பு, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் நீங்க விடாப்பிடியா அவர் நமக்கு செய்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணலாம், செய்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணலாம். ஆனா சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு நோ அப்படின்னு சொல்லும் போது அதை மனசார ஏற்றுக்கிட்டு கர்த்தர் கொடுக்கிற இன்னொன்னுல நம்ம திருப்தியாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் தரணும். ஹல்லேலூயா. கல்யாணம் ஆயிருச்சு,
முதல் திருமணம் பண்ணின மனைவி வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவர் ரொம்ப சின்ன வயசு. அவருக்கு உடனே அவங்க அம்மா அப்பா கொஞ்ச நாட்கள் தாண்டி இப்போ வந்து இன்னொரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணி, இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படித்த பொண்ணு, அந்த பொண்ணு நல்ல குடும்பத்தோட பொண்ணு, அந்த பிள்ளையே இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இவங்க 2 பேரும் திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சா இவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஈடுபாடு அவங்க மேல வரல. என்னமோ நேசிக்கிறாரு, கூட இருக்கிறாரு, ஓகே. ஒரு நாள் அவருடைய பர்ஸை திறந்து பார்க்கும்போது யாருடைய போட்டோ இருக்கு அப்படின்னு சொன்னா மூத்த மனைவியினுடைய போட்டோ இருக்கு. அப்ப இந்த பொண்ணு கேக்குது, நான் வந்து எங்க அம்மா விட்டு, எங்க அப்பா விட்டு, என் குடும்பத்தை விட்டு, எல்லாத்த விட்டு நான் என்ன பண்ணிருக்கிறேன், உங்க பின்னாடி வந்திருக்கிறேன். உங்க மனைவியை நீங்க நேசிச்சது எனக்கு தெரியுது, உண்மைதான். ஆனா இப்ப அவங்க உலகத்துல இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற மனைவி கர்த்தர் கொடுத்தது நான் தான், ஏன் என்ன நேசிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பிள்ளையினுடைய பக்கத்துல இருந்து பார்த்தா இது வந்து சரியா தவறா சொல்லுங்க, சரியா தவறா? இப்போ அந்த பையன்கிட்ட வரோம், டேய் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, இறந்து போன மனைவியினுடைய போட்டோவை வச்சுட்டு அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா, நீ இப்படி பண்றது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஐயோ அப்படி நினைச்சு நான் பண்ணல, பட் அவங்களோட 5 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் அந்த வாழ்க்கை எனக்கு என்னவா இருந்துச்சு, ரொம்ப நான் நேசிச்சேன். அவங்க இப்படி இறந்து போவாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் அவளை என்னால் என்ன பண்ண முடியல, 100% என்னால் தூக்கி மறக்க முடியல, ஆனால் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு அந்த பையன் கேட்குறான். இப்போ அந்த பையனுடைய பக்கத்திலிருந்து நம்ம பார்த்தா சரியா தப்பா? ஹலோ, உங்க பிள்ளைங்களா நினைச்சு 2 பேருக்கும் ஆன்சர் சொல்லுங்க, சரியா தப்பா? அப்போ இதுக்கு 2 பேருக்கும் ஆன்சர் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆன்சர் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு 2 பேருக்கும் ஒரே ஒரு ஆன்சர் இருக்குது. என்ன ஆன்சர் இருக்குன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சூழ்நிலை, சிச்சுவேஷன் அந்த அந்த மனசுல அவரை விட்டு உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். நீ இதனால அஃபெண்ட் ஆகாத, நீ இதனால வெக்ஸ் ஆயிராத, இல்ல மாறும், கர்த்தர் மாற்றுவார், நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை பிடிச்சி வெயிட் பண்ணி 2 பேரும் ஒப்பு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேர் மேலே இப்ப தப்பு இருக்குது. பட் இவங்க தப்பா அவங்க தப்புன்னு நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. 2 பேரும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அந்த குடும்பம் திரும்ப கண்டிப்பா என்ன படும்னா கிருபையாய் கட்டப்படும். ஆனா புரிஞ்சுக்கலன்னா இவங்க என்ன உனக்கு செத்து போன மனைவி தான் உனக்கு பெருசுன்னு சொன்னா போக வேண்டியதானே. போட்டோ எல்லாம் இங்கே தூக்கி வச்சிருக்கிற ஒருத்தியினுடைய அன்பே புரிஞ்சுக்காம இருக்குன்னு சொல்லி இவங்க ரைஸ் ஆகி கோவப்பட்டு, இவங்க கோவத்துல நியாயம் இருக்குது, பட் ஆன்சர் நோ ஆன்சர். உங்க கோவத்துல நியாயம் இருக்கலாம் சிஸ்டர், பிரதர், உங்க கோவத்துல நியாயம் இருக்கலாம், ஆனா அந்த கோவத்துல என்ன ஆன்சர்? அதுக்கு பதில் இருக்கா? பதில் இல்லாத கோவத்துல என்ன பிரயோஜனம்? பதில் இல்லாத வருத்தத்துல என்ன பிரயோஜனம்? அதுல சரியான பதில் ஒண்ணு வரப்போறது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வெயிட் பண்ணு, நீ அமர்ந்திருந்திரு, கர்த்தரே காரியங்களை வாக்கிய பண்ணுவதற்கு, சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு, இந்த சிச்சுவேஷனை கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவராலே மாற்ற முடியாத இருதயத்தினுடைய இருதயம் என்று ஒன்றுமில்லை. எப்பேற்பட்ட கடினமான இருதயமாய் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த இருதயத்தை மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ண போறோம் எல்லாரும். இந்த 100 days ஜெபத்தினுடைய இடையில கர்த்தர் நம்மளை சுத்திகரிச்சுட்டே இருக்காரு. ஆண்டவர் நிறைய நம்மளுக்கு கத்து கொடுத்துட்டே இருக்காரு. என்ன கத்து கொடுத்துட்டே இருக்காருன்னா, டாடி எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா, எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிடைக்காத ஒன்றை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா, ஆமென். தக்காளி கடையிலே இதை ஸ்டார்ட் பண்ணணும். தக்காளி கடைக்கு போயிட்டு நீங்க வாங்கலாம் அப்படின்னு போகும்போது பக்கத்தில் ஒருத்தர் கூப்பிட்டாரு, ஃபோன் பண்ணி பக்கத்தில் போறீங்க, ஃபோன் பேசி வந்து முடிக்கிறதுக்குள்ள நல்ல தக்காளி எல்லாம் ஒருத்தர் புறக்கி கூடைக்குள்ள வச்சுட்டாங்க. ஹலோ, கூடைக்குள்ள வச்சுட்டாங்க. அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு, நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்து வச்சுட்டு போனேன், நீங்க எடுத்து என்ன கூடைக்குள்ள போட்டீங்க அப்படின்னு சண்டை போட்டுற முடியாது. சரி, நமக்கு அது வாய்க்கல, அது உங்களுக்கு தான் வாய்ச்சிருக்கு. சரி, ஓகே, நீங்க இன்னைக்கு நல்ல தக்காளி சாப்பிடுங்க,
நான் ஒன்று இங்கே இருக்கிற தக்காளியை எடுத்துட்டு போறேன், இல்லைன்னா பக்கத்து கடையில் போய் நல்ல தக்காளியை தேடி பார்க்கறேன்றது தான் நல்ல மனசு. ஏசப்பா அவனுடைய பிள்ளைங்கன்றதுக்கு அதான் அழகு. அங்க போய் கடைக்காரர்கிட்ட போய் சண்டை போட்டு அந்த லேடியை கொட்ட சொல்லுங்க தக்காளிய. இது என்ன? நான் தானே பார்த்து வச்சுட்டு போனேன். அண்ணாச்சி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன்னா இல்லையா அண்ணாச்சி? நான் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வர்றதுக்குள்ள இவங்க இப்படி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன அண்ணாச்சி அர்த்தம்? அதெல்லாம் முடியாது, கொடுக்க முடியாதுன்னு அங்க சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும். எனக்கு ஒரு வழி அடையும் போது எனக்கான 7 வழியை திறக்கிறவர். ஹல்லேலூயா. என் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. என்னை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் மிக பெரிய நினைவுகள். ஹல்லேலூயா. நான் நினைத்தது நடக்காமல் போனாலும் அவர் எனக்காக நினைத்தது நடந்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி. அது எனக்கு நடந்தால் போதுமானது, போதுமானது. உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் உன்னை காண்கிறார். நொடி பொழுதே சுகம் தந்து என்னை நடத்துவார். உன்னை ஹல்லேலூயா. நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். ஹல்லேலூயா. ராகேல் மரித்து வேதம் சொல்லுகிறது அவங்க பிரயாணம் பண்ண போகிற வழி அருகே அடக்கம் பண்ணப்பட்டாள். அந்த வசனத்தை வேணா எழுதிக்கிங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் இருக்கும். ஓகே. ராகேல் மரித்து பெத்லெகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினாள். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். ஆனா லேயாளுக்கு மட்டும் கர்த்தர் என்ன பண்ணார்னா ஒரு ஸ்பெஷல் இடத்தை கர்த்தர் தந்தார். ஏன் அப்படின்னா அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அங்கே ஆபிரகாமையும் அவன் மனைவி சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவன் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் சிறுமையின் மேல சிறுமை அனுபவிச்சுட்டே இருக்கலாம். உங்க குடும்பத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கலாம். உங்களுடைய கணவனார் கையில ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய கரத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கலாம். இந்த லேயாளை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். என் ஃபேமிலியில என்ன அற்பமா பாக்குறாங்க பாஸ்டர், என் குடும்பத்துல என்னுடைய கணவனார் குடும்பத்துல என்ன ரொம்ப அற்பமா பாக்குறாங்க பாஸ்டர், என்னை எல்லா இடத்துலயும் அற்பமா பாக்குறாங்க. ஆனா வேதம் சொல்லுது அங்கேயே முதல் கர்ப்பம் தரிச்சது யார் அப்படின்னா இதே அற்பமாய் நினைக்கப்பட்ட லேயாள். ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய வம்சத்தை பெற்றெடுத்தது யார் அப்படின்னு சொன்னா அந்த லிஸ்ட்லயும் முதல்ல வர்றது லேயாள் தான். அதே போல பிதாக்களுடைய கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டது யார் அப்படின்னா இந்த லேயாள் தான் அடக்கம் பண்ணப்படுறாங்க. அப்ப நான் நம்புறேன் உலகம் அற்பமா நினைச்சாலும் ஆண்டவருடைய பார்வையில நீங்க விசேஷமானவர்கள். ஏசப்பா பார்வையில நீங்க விசேஷமானவர்கள். உங்க குடும்பத்தினுடைய பார்வையில நீங்க அற்பமா தெரிஞ்சாலும், கணவனாருடைய பார்வையில நீங்க அற்பமா தெரிஞ்சாலும், கர்த்தருடைய பார்வையில நீங்க ரொம்ப ஸ்பெஷல். கர்த்தர் உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாவற்றிலையும் ஆண்டவர் உங்களை தான் முன்னணியில கொண்டு வந்து நிறுத்துவார்.
நிறுத்துவார். ஹல்லேலூயா. அவங்க அற்பமா நினைக்கட்டும், பரவாயில்ல. அதே இடத்துல என் தலையை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா எல்லாரும்? அந்த சாங் இன்னொரு விஷயம் கூட நம்ம பாட போறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பொருத்தனையோட இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தை நம்ம முடிக்க போறோம். இன்னைக்கு இருக்கிற செய்தி எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஆனா நான் நம்புறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு அபிஷேகம், இது ஒரு முக்கியமான தேவை. நம்ம எல்லாரும் ரொம்ப கவனமா இந்த செய்தியை, நீங்க என்ன கேட்டா இந்த செய்தியை இன்னொரு டைம் கூட நீங்க யூடியூப்ல இருக்கும், இன்னொரு டைம் கூட நீங்க கேளுங்க. ரொம்ப அவசியமானது. நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேருக்கு நீங்க இதை சொல்லுங்க. இது அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எங்க இருந்து ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொன்னா, சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கட்டும். முதல்ல சர்ச்சில் ஆரம்பிக்கட்டும். சர்ச்சில் என்ன பண்றேன்னு தெரியுமா? ரெகுலரா உட்கார்றாங்க பாருங்க ஒரு இடம். அந்த ரெகுலரா உட்கார்ற இடத்துல இன்னொருத்தர் யாராவது உட்கார்ந்தாங்கன்னா அதுல ஒரு முறைப்பாங்க பாருங்களா. என்ற இடத்துல நீ என்னடா உட்கார்ந்து இருக்கிற, இது என்ற இடமாச்சே, எங்க தகப்பனார் எனக்கு தந்ததல்லவோ அப்படின்றது மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்தா இடிச்சு போயிட்டு அப்படியே 2 பேருக்கு இடையில உட்கார்ந்து நல்ல அப்படின்னு இந்த பக்கம் ஒரு வெட்டு தலையை, இந்த பக்கம் ஒரு வெட்டு. இந்த வெட்டை முதல்ல இங்கேயே குறைச்சிக்கலாம். அந்த இடத்துல நம்ம லேட்டா வந்தது நம்ம தப்பு, எல்லாரும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்தது நம்ம தப்பு. அன்னைக்கு ஒரு நாளாவது இன்னொரு இடத்துல மாத்தி போய் உட்கார்ற மனப்போக்கம் முதல்ல எங்க ஆரம்பிக்கணும்? ஹலோ, சத்தமா சொல்லுங்க. விட்டு கொடுக்கிறது முதல்ல சர்ச்சில் ஆரம்பிக்கட்டும், முதல்ல உங்க வீட்டில் ஆரம்பிக்கட்டும், முதல்ல காய்கறி கடையில் ஆரம்பிக்கட்டும். ஆமா, இங்கெல்லாம் முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, சில இடத்துல ஆசைப்பட்டது விருப்பப்பட்டது நமக்கு நோ அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்லப்பா, இதை விட எனக்கு என்ன எடுக்கும்னா ஒரு பெஸ்டானது எனக்கு கத்த தர்றதுக்கு வல்லவரா இருக்கிறேன். அதை நினைச்சு அதான் நம்ம கோயம்புத்தூர் பாஷையின்படி என்ன சொல்லுவாங்கன்னா அங்கலாய்ப்புன்னு. அதான் அப்படியே மனசுல அதை விடவே முடியாது. அங்கலாச்சிட்டு ஐயோ போச்சே விட்டு போச்சே அப்படின்னு நினைக்கிறத விட்டு அட போட்டும், நெக்ஸ்ட் நமக்கு இருக்குது, அடுத்த ரவுண்டு நமக்கு இருக்குது. என்ன ஆமேனே வர மாட்டேங்குது. சாப்பாடு சாப்பிட்ற இடத்துல கூட எப்பா படைக்கு பிந்தப்பா பந்திக்கு முந்தப்பா, ஏன் அப்படின்னு சொன்னா சோற முதல்ல தின்று கடைசியில் இருக்கிற சாம்பார்ல தண்ணி ஊத்தினாங்கன்னா என்ன பண்றது? எல்லாம் ஒரு சாணு வயிற்றுக்குள்ள தானே போகுது. இன்னைக்கு சாம்பார்ல தண்ணி ஊத்தி கிடைச்சாலும் பரவாயில்ல, சரி கொஞ்சம் மெதுவா இருக்கிறத சாப்பிட்டு போ அப்படின்னு ஃபர்ஸ்ட் பந்தியில இடம் கிடைச்சா சந்தோஷம், சாப்பிட்டுருங்க, தப்பு இல்லை. ஆனா இடம் கிடைக்கல அப்படின்னா அதை நினைச்சு வருத்தப்பட்டு ஐயோ மிஸ் பண்ண சாம்பார் எனக்கு கொடுத்தாங்களேன்னு நினைக்காம இருக்கிறது திருப்தியா சாப்பிட்டு போயிட்டே இருந்தா போதும். நாமேனே சத்தமா ஹல்லேலூயா. எனக்கு அதான் பாடும்போது ரொம்ப, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். காந்திபுரம் சிக்னல்ல கோயம்புத்தூர்ல மெயின் ராஜராஜேஸ்வரி டவர் இருக்கிற இடத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு சர்ச்சு கட்டினா எப்படி இருக்கும்னு ஜெபம் பண்ணவன் நான். ஹலோ, ராஜராஜேஸ்வரி டவர் பக்கத்துல இன்னைக்கு ஒரு இடத்த வாங்கணும்னா எப்படி? இப்போ அங்க கிடைக்கல, இங்கதான் கிடைச்சிருச்சு. இதுவே கர்த்தருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம். இதுக்கே நம்ம தகுதி இல்லை, அங்க ஏன் கிடைக்கல அப்படின்னு நான் கேட்க வேண்டாம். இதுக்கு அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா இதிலும் பெரிதானவைகளை ஹல்லேலூயா. ஆரம்பிக்கலாமா? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? உனக்கு கிடைச்சது மாதிரி கணவன் எனக்கு கிடைக்கலையே, உனக்கு கிடைச்சது மாதிரி மனைவி எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்க கூடாது. எவ்வளோ மேலப்பா, உனக்கு கிடைச்சிருக்கிற மனைவியோட என் மனைவி ரொம்ப மேலு, உங்க கணவனாரோட என் கணவனார் மேல், இப்படிதான் நினைக்கணும். என்ன அல்லேலூயா, ஆமென். அப்படி மனசுல ஏத்துக்குங்க, அப்படி நீங்க விரும்புங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஆண்டவர் இந்த வேத புத்தகத்துல எவ்வளவு ஆழத்தை வச்சிருக்காரு தெரியுமா? இந்த உலகத்துல சந்தோஷமா வாழக்கூடிய எல்லாத்தையுமே ஆண்டவர் இதுல வச்சிருக்காரு. ஏசப்பா இதுல வச்சிருக்கிறாரு.
நமக்கு தெரியல, அவ்வளவுதான். உங்க கேரக்டரை மாத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை 100% மாறிடும். உங்க குணத்தை மாத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை 100% மாறும். அல்லேலூயா, ஆமென். பாடி எல்லாரும் ஜெபம் பண்ணி, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிப்பவர் அவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் அவர். லைவ்ல இருக்கிறவங்க மேல கூட கர்த்தருடைய மகிமை அப்படி கடந்து வரட்டும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் ஆகும், உம்மாலேதான். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. கைகளை மேல. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாக. அல்லேலூயா. எல்லாமே இப்ப சொல்லும் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாமா. இயேசுவே அப்பா உம்மா. திரும்ப திரும்ப கைகளை மேல தட்டி ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாமா. ஓ ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கடைசி ஜெபத்தை உங்களை ஒரு சிலருக்காக தனித்தனியாக நான் ஜெபிக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் நீங்க அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ, நீங்களா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம். பாஸ்டர் எங்களை ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க, பாஸ்டர் ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. ஒருவேளை ஒரு குழந்தை இல்லாததா இருக்கலாம், ஒரு திருமணம் ஆகாததா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வீடு இல்லாததா இருக்கலாம், ஒரு அழகு இல்லாத இருக்கலாம். எனிவே என்னை ரொம்ப குறைவா நினைக்கிறாங்க. ஸோ எனக்காக நீங்க ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும். என் பிள்ளைய ரொம்ப மோசமா நினைக்கிறாங்க, அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க பாஸ்டர், மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. அவங்க பார்க்குற பார்வையிலே தெரியுது நம்மளை ரொம்ப குறைவாக பார்க்குறாங்கன்னு தெரியுது. ஆனால் லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு
அவங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த லேயால பிளஸ் பண்ண ஆண்டவர் என்னையும் என் பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுவார்னு நம்பிக்கையோட அதுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் என்னன்னா, நீங்க மறந்துடக்கூடாது. யாரு நம்மள அற்பமா நினைக்கிறாங்கன்றதுக்காக நம்ம அவங்களுக்கு முன்னாடி நான் நல்லா அவங்க அற்பமா நினைக்க கூடாதுன்றதுக்காக தவறா எந்த வழியை நீங்க சூஸ் பண்ணவே கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்காக கடன் வாங்கக்கூடாது. அதுக்காக உங்க பெருமையை நீங்க தயவு செய்து காமிச்சாதீங்க. நீங்க சிக்கிடுவீங்க. ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்க மாட்டார். ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்க மாட்டார். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. அதனால இன்னொருத்தர் நம்மள மோசமா நினைக்கிறாங்கன்னா ஆண்டவரே நம்மளை உயர்த்துவார். ஆண்டவரே நம்மளை தூக்கி எடுப்பார். அது வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க. அது வரைக்கும் நீங்க சும்மா இருந்தா போதும். நம்மள அற்பமா நினைக்கிற இடத்துல நம் தலையை நிமிர பண்றது நம்ம வேலை கிடையாது, கர்த்தர் வேலை. கர்த்தர் வேலை. அவர் தான் அந்த ப்ராசஸ கரெக்டா செய்வாரு. அவர் தான் அந்த ப்ராசஸ தெளிவா செய்ய முடியும். அவரை தவிர வேற யாரும் அந்த ப்ராசஸ சரியா செய்ய முடியாது. நம்மளால அது சரியா செய்ய முடியாது. அதனால நீங்க முயற்சி எடுக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பாஸ்டர், கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசினாரு. என்ன அற்பமாய் நினைக்கிறவர்களுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சாட்சியா நிறுத்தணும்னு நான் விரும்புகிறேன். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் இந்த ஜெபத்தோட கூட நீங்க இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். இந்த 100 நாளைக்குள்ள சபையில் ஒரு பெரிய சுத்திகரிப்பை ஆண்டவர் தரப்போறாரு. நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தரப்போறாரு. இந்த 100 டேஸுக்குள்ள கர்த்தர் நம்மளை தேறினவர்களாய் ஆண்டவர் நிறுத்த போறாரு. எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கர்த்தர் நமக்கு தரப்போறாரு. நம்முடைய மனசு அளவில் ஆண்டவர் நம்மளை ஸ்ட்ரென்த் பண்ண போறாரு. நம்முடைய சிந்தனை அளவில் ஆண்டவர் நம்மளை ஸ்ட்ரென்த் பண்ண போறாரு. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். உங்களுடைய காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நேர மனிதர்கள் அற்பமா நினைக்கும் போது அவங்க முன்னாடி நீங்க அதான் இன்ஃபீரியாரிட்டிய சுப்பீரியரிட்டியா காமிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னது? இந்த இன்ஃபீரியாரிட்டின்னா தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மையை நிறைய பேர் எப்படி காமிப்பாங்கன்னா சுப்பீரியாரிட்டியா அப்படின்னா ஆப்போசிட்டா காமிப்பாங்க. நான் பாரு, இப்போ பொதுவாக நான் எப்படி அது ரொம்ப ஓப்பனா அதை சொல்ல முடியுமான்னு தெரியல. அப்படின்னா ரொம்ப தங்களை அழகற்றவர்கள் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க நல்லா இருக்கிறதுக்காக சரி இல்லை கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அழகாக இருக்கணுன்றதுக்காக சில விஷயத்தை அவங்க பயன்படுத்துறது அப்படி தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை அவங்க ரொம்ப இதுவாக நினைக்கிறாங்கன்னா அழகுபடுத்துறதுக்காக தங்களுக்கு அல்லாததை எல்லாம் தூக்கி போட்டு தங்களை காமிச்சுக்குவாங்க. இல்லை பகட்டா அப்படி காமிப்பாங்க. இதுதான் சொல்கிறேன், சுப்பீரியரிட்டி. அப்படி உங்களை யாராவது அற்பமா நினைக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன நல்லா காமிக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா கர்த்தரிடத்துல போங்க. ஆண்டவரிடத்துல நீங்க போங்க. கர்த்தரிடத்துல போய் இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்க ஆண்டவரே, இந்த மாதிரி என்ன குறைவா நினைக்கிறாங்க, எனக்கு வீடு இல்லைன்னு இப்படி நினைக்கிறாங்க, ஆனாலும் எனக்கு ஒரு வீட்டை தந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களால முடியும் அப்படின்னு சொல்லுங்க. என் பிள்ளைய இந்த மாதிரி அற்பமா நினைக்கிறாங்க, என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு உங்களால முடியும். ஆண்டவரே, என் கணவனார் என்ன அற்பமா நினைக்கிறாரு பாருங்க. ராகேல அவர் அவ்வளோ நேசிச்சாரு. ஆனா ராகேலுக்கு என்ன இல்லையாமா? ராகேலுக்கு குழந்தை இல்லை. வேதம் சொல்லுது அவளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் அடைச்சு வச்சிருந்தாராம். ராகேலுக்கு குழந்தை. ஆனா லேயாள் அற்பமா எண்ணப்பட்டவள். அப்படின்னா இந்த லேயாளுடைய குடும்ப வாழ்க்கையில இந்த யாக்கோபு ரொம்ப நாள் கூட இல்லை. ஆனா வேதம் சொல்லுது அவள் கர்ப்பம் தரிக்கப்படியாய் கர்த்தர் செய்தார். அப்ப ஆண்டவருடைய கண்ணு எப்போ எங்கதான் இருக்கும்னா அற்பமா இருக்கிறவங்களை தூக்கி விடுறதுல தான் கர்த்தருடைய கண்ணு இருக்கும். அதனால உங்க மேல ஆண்டவருடைய கண்ணு இருக்க போகுது. கண்களை மூடி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, 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 இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இப்போ இந்த உபவாச ஜபத்துல நீங்க கடந்து வாங்க ஆண்டவரே. இது உங்க வார்த்தை, இது உங்க வார்த்தை. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படியாய் செய்தார். கர்த்தர் கண்டு
ஆண்டவரே, இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளை அற்பமா எண்ணப்படுகிறத நீங்க பாருங்க ஆண்டவரே, நீங்க பாருங்க ஆண்டவரே. உங்க கண்ணு என் பிள்ளைய பார்க்கட்டும் ஆண்டவரே. எவ்வளவு அற்பமா எண்ணப்படுறாங்கன்னு யாருக்கும் தெரியாத ஆண்டவரே, சொந்தக்காரங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, சுற்றி இருக்கிற அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாத ஆண்டவரே. என் பிள்ளை மனசுக்குள்ளேயே அதை வச்சிருக்குது. எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றாங்க, எவ்வளவு கேவலமான வார்த்தையை சொல்றாங்க. அவங்க பார்க்கிற பார்வையே சரியில்லையாப்பா, பார்க்கிற பார்வையே சரியில்லையாப்பா. என்னமோ ஒன்றும் இல்லாதவள மாதிரி பைத்தியம் மாதிரிலாம் ட்ரீட் பண்றாங்களே அப்பா, அப்படி ட்ரீட் பண்றாங்களே அப்பா. என் பிள்ளைய எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றாங்கப்பா. எங்க சிஸ்டரை எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றாங்கப்பா. அப்பா, அவங்க படிப்புக்கு ஒரு மரியாதை இல்லை, அவங்க வளர்ச்சிக்கு ஒரு மரியாதை இல்லை, அவங்க பாசத்துக்கு ஒரு மரியாதை இல்லை. சோத்திரம் சோத்திரம். இதனாலேயே எங்க பிள்ளை நல்ல சந்தோஷமான வீட்டுக்கு போறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. எதுக்கு போகணும், எதுக்கு நான் அங்க போறேன், வேண்டாம். என்னதான் மதிக்கல, என்னதான் அற்பமா நினைக்கிறாங்கல்ல, என்னதான் கேவலமா பாக்குறாங்கல்ல, அதனாலேயே என் பிள்ளை அங்கெல்லாம் போகாம தன்னை ஒதுக்கிட்டே வர்றத இப்போ இப்போ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஏசப்பா உங்க பிள்ளைகளுக்காக பரிதபிச்சு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க கண்ணு லேயாள பார்த்தது உண்மையானால் இப்ப எங்க சிஸ்டரை பார்க்கணும், இப்ப எங்க பிரதரை பார்க்கணும். உங்க வாக்குத்தத்தை நிறைவேறட்டும். அந்த லேயாள ஆண்டவரே பிதாக்களுடைய கல்லறையில தான் அடக்கம் பண்ண வைக்கணும்னு உங்க சித்தம் வெளிப்பட்டுச்சு இல்லப்பா. அந்த அற்பமா பார்க்கிற சூழ்நிலை மாறணும். அந்த அற்பமாய் பார்க்கிற மனிதர்கள் மத்தியில் எங்க பிள்ளைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். சாட்சியா நிறுத்தணும், சாட்சியா நிறுத்தணும், சாட்சியா நீங்க நிறுத்தணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவங்க கண்ணு பார்க்க அவங்க பார்த்துட்டு இருக்க எந்த இடத்துல எங்க பிள்ளை அற்பமாய் நினைச்சாங்களோ, எந்த இடத்துல என் பிள்ளைய அப்படி நினைச்சாங்களோ, அதே ஜனத்துக்கு முன்னாடி, அதே சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கர்த்தரை கலங்கரிச்சு தேவன் என் பிள்ளையோடு இருக்கிறீர் என்கிறதை நிரூபிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். சீக்கிரமா நடக்கட்டும், சீக்கிரமா நடக்கட்டும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல என் பிள்ளையை எதை வச்சு அற்பமா நினைக்கிறாங்களோ அந்த காரியத்துல ஒரு வெற்றி வேணும், அந்த காரியத்துல ஒரு வெற்றி நடக்கணும். சாட்சி சொல்லணும்ப்பா, சாட்சி சொல்லணும் ஆண்டவர். இன்னைக்கு இந்த 12வது நாள் ஜெபத்துல அந்த அற்புதத்தை எங்களுக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அது அவங்க முன்னாடி, அவங்க கண்ணுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கலங்கவே வேணாம், கலங்கவே வேணாம். ஓ, லேயாள் அற்பமா எண்ணப்படுகிறதை கர்த்தர் கண்டு. ஆமென். ஸோ நம்பர் 2 இரண்டாவது ஒரு காரியத்திற்காக கூட ஜெபிச்சு உங்களுக்கு முடிச்சு அனுப்ப போறேன். நம்பர் 2 ரெண்டாவது, நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கிடைக்காத ஒன்று, தேடி 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 போய் ஓடி 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 போய் கிடைக்காத அந்த ஒன்று, அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு ஒருவேளை அதை விடவே முடியாத ஒரு சிலர் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பேசினார், அதை விட்டு அதை விட மேன்மையானது உனக்கு நான் தருவேன். ஆனா சிலரால அந்த மேன்மையை பார்க்க முடியாம இருக்கலாம். ஏற்கனவே இழந்தது ஒரு பெரிய இழப்பு, அதுக்கு ஈடு கொடுக்கவே முடியாத அளவிற்கு உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனா இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே நீங்க தேடி போன அன்பு உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் நேசரின் அன்பு எப்படி ராகேலுக்கு கிடைச்சிருச்சோ, அவள் தேடி போன அன்பு அவளுக்கு கிடைக்கல, ஆனா இயேசு ராஜாவுடைய அன்பு, அதை விட பெரிய அன்பு அவளுக்கு கிடைச்சிருச்சு. அதனால நீங்க தேடி போகிற ஒன்று உங்களுக்கு கிடைக்கல, அதை விட பெஸ்டா ஆண்டவர் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஒன்றை கர்த்தர் செய்வாராக, கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஆனா ஒரு டிசிஷன், ஒரு தீர்மானத்தை நீங்க எப்போ எடுக்கணும். நீங்க எப்போ நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தைரியமா நீங்க கவலை இல்லாம எப்போ வாழ்வீங்க அப்படின்னு சொன்னா, சில விஷயத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படின்னா அது 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 கிடைக்கலையா, அது கிடைக்கலையா, உடனே உங்க மனசு என்ன பண்ணணும்னா ஏத்துக்கணும்.
என் பிள்ளை இப்போ நிறைய தாயார் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அம்மா அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிடும், அவ்வளோதான். உங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம், அம்மானு கூப்பிட்டா போதும். வேற எதுவும் சோறும் தர வேண்டாம், பிரியாணியும் தர வேண்டாம். இப்போது நீங்கள் அவங்களுக்கு அம்மானு கூப்பிடலன்னு வச்சுக்கங்களேன், உடனே நீங்கள் உடனே என்ன கூப்பிடலையேன்ற வருத்தப்பட வேண்டாம். சரி பரவாயில்ல, ஒரு நாள் கூப்பிட ஒரு நாள் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். அதனால் ரெண்டாவது ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நான் ஆசைப்பட்ட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, நான் ஆசைப்பட்ட இந்த மாதிரி ஒரு தொழில், நான் ஆசைப்பட்ட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு உயர்வு, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை. நான் தேடி தேடி போய் வெட்கப்பட்டு நான் திரும்பி வந்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். நீங்கள் எனக்கு கொடுங்க, நீங்கள் எனக்கு கொடுங்க, நீங்கள் எனக்கு கொடுங்க. உங்கள் அன்பு எனக்கு போதும். நான் தேடி போனது எனக்கு கிடைக்கல, ஆனால் உங்கள் கையினால் வாய்க்கணும். லேயாளுக்கு தேடி போனது கிடைக்காவிட்டாலும் உங்கள் அன்பு இருந்தது போல சத்தத்தை உயர்த்தி அந்த காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை எங்கே கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த கிருபை கர்த்தர் ஆன்லைனில் கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் அந்த அற்புதம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா, என்னுடைய பிள்ளைய நோக்கி பாருங்கப்பா. எத்தனை வருஷத்தினுடைய கற்பனை, எத்தனை வருஷத்தினுடைய தீர்மானம், எத்தனை வருஷத்துல பின்னாடி பின்னாடி ஓடி, ஆனா இதுவரையிலும் அந்த நன்மையை பார்க்கலையே. ஆனா இப்போ உம்முடைய கண்கள் எங்கள் பிள்ளைகள் மேல் நோக்கமாகி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க கொடுக்கணும், நீங்க ஆசீர்வதிக்கணும், உங்க அன்பை நாங்க உணரணும். நீங்க எந்நேரமும் எங்களை கைவிடலைன்றதை நாங்க பார்க்கணும். எங்க பிள்ளைகள், இந்த லேயாளுடைய தலையின் மேல் இருக்கிற ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் நிலைவரமாய் தங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரமாப்பா. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தை நீங்க ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இன்றைக்கு இரவு நடக்கிற 12வது நாள் ஜெபத்துல உங்க மகிமையை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. உங்க தீர்க்க தரிசனமான வார்த்தையை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். அவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஜெப குறிப்புகளுக்கு கர்த்தர் ஒரு பதிலை கர்த்தர் தருவீராக. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஒரு நன்மை உண்டாவதாகப்பா. உங்க கிருபையின் கரம் தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடு மின்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.